புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்க நம்ம மேல நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்க நம்ம மேல நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலே அப்பா தகப்பனே, நம்முடைய இரக்கத்தை நாங்கள் கிஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஈசோ புல்நாள் எங்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. எங்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு குணமாக்குதலை கட்டளையிடும் ஆண்டவரே. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு சுவாமி. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஷரபரா ஷரபரா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, துதிக்கிறோம். அப்படியே ஆண்டவரை துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தடைகள்லாம் ஓடட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கரவர துரபல அந்தரபல கரபசைக்கு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உடைய சமூகத்துக்குள் நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இக்கரவ தூரபல அந்தரபல கரபசைக்கு இமாக்க தூரபல அந்தரபல கரபசைக்கு. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வா. நன்றி அப்பா. அப்பா, இந்த அதிகாலை வேலைகளை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. எங்களை நடத்துங்கப்பா ஆவியானவரே. நம்முடைய திருக்கரங்களுக்குள் நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஈஸ்வரப்பா, நம்முடைய சமூகத்துக்குள் நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எருசலேமின் மதில்களை நீர் கட்டும் ஆண்டவரே. சீயோனுக்கு இந்த பிரியத்தின்படி நன்மை செய்யும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். எங்கள் உதடுகளை திறந்தருளும் ஆண்டவரே. அப்பொழுது எங்கள் வாய் நமது புகழை அறிவிக்கும் அப்பா ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிக்கிற மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் உதடுகளின் கனியாகிய துதி பலியை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். We love you Father, love you Jesus, love you Holy Spirit. We adore you Father, we adore you Jesus, adore you Holy Spirit. We worship you Father, worship you Jesus, worship you Holy Spirit. மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே மே ஆராதிக்கிறோம். இயேசுவே மே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மே நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் தகப்பனே. இக்காரபா தூரபல அந்தரபல கரபாசை. தாயின் பரந்தரினால் வருகிற அந்த பிரசன்னம் ஈக்காரபா தூரபல அந்தரபல கரபாசைக்கு நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூட்டட்டும் ஆண்டவரே. அதிகாலை வேளையில ஈக்காரபா தூரபல அந்தரபல கரபாசைக்கு ஈக்காரபா தூரபல அந்தரபல கரபாசைக்கு. நன்றி நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். பிரைஸ் தி லார்ட் பா. மரியே வாழ்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே ஒரு 3 நித்திய ஸ்துதிக்கிரியை மட்டும் சொல்லிக்குவோம் ஜோயல். அப்புறம் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படி ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக
கடவுது. ஐயா, இந்த பாம்புகளால் நாங்கள் இழுக்கப்படுகிறோம் தகப்பனே. எங்கள் நாவுகள் உண்மை துதிக்க விடாமல் தடை செய்கிற அந்த பாம்புகளை எல்லாம் உம்முடைய சிலுவையை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உங்களுடைய நற்கருணையை நாங்கள் உற்றி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களை கண்ணோக்கும் நாங்கள் நீச மனிதர்கள் என்பதை நீர் நினைத்திரணும் ஐயா. எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும் அந்த சத்துருக்களை நீர் நம்முடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை கடிந்து கொள்கிறோம். இந்த அதிகாலையில் எங்களை ஒன்று கூட்டி நீர் இழுத்து வந்தீரே. உம்மை துதிகனம் மகிமை செய்வதற்கு எங்களுக்கு இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அந்த தடைகளை எல்லாம் விலக்கி போட்டு உம்முடைய சமூகத்திற்குள் உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்ள வேண்டுமாய் தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாலை பொழுதில் தர வேண்டுமா நம் சிரம் தாழ்த்தி நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. நாங்கள் வெறும் நீச மனிதர்கள், அற்ப பதர்கள் என்பதை நினைத்தள்ள வேண்டுமா நம் சிரம் தாழ்த்தி மன்றாடுமை. உம்முடைய பூரண கிருபையை எங்களுக்கு தந்தரும்படியாக உடைய பூரண ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும், அபிஷேகத்தை, ஆவியானவரின் பூரண அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா இந்த அதிகாலை பொழுது. உடைய திருக்குமாரன், ஒவ்வொரே திருக்குமாரன், நீர் எங்களுக்காக பலியிட்ட திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். நீர் செய்து தருகிற கிருபைக்காக நன்றி ஐயனே. ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த தலைப்பு வந்து பழைய மனிதனும் புதிய மனிதனும். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த புதிய ஆதாமும் புதிய ஏவாளும் அப்படின்ற தலைப்பினுடைய ஒரு கண்டினியூவேஷன் மாதிரி தான் வரும். அதனால அந்த டாக் கொஞ்சம் கேட்டு பாருங்க. எப்படி மனிதன் பாவத்தில் விழுந்தான் அப்படின்றது, ஆண்டவர் இப்படி தன்னை நம்மளை மீட்பதற்காக புதிய ஆதாமாக புதிய ஏவாளாக தாயும் தகப்பனுமாக அந்த பூமிக்கு எப்படி வந்தாரு அப்படிங்கிறத பேசியிருக்கிறோம். சரிங்களா? இப்ப பழைய மனிதனும் புதிய மனிதனும் அப்படின்ற தலைப்பு. இப்போ இது வந்து ஒரு ஹார்ட்கோரான டைட்டில். இது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து நல்லா என்ரிச் ஆகும். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க நல்லா வளர முடியும். ஸோ அதுக்காக அந்த தலைப்பை கொண்டு வர ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. ஸோ ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். இப்போ என்னன்னா, ஆண்டவருடைய ரத்தத்தை கேட்டு மன்றாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்த்துதல் வருது. பாவத்தோடு எழுந்திருக்கும் போதே அநேக இச்சைகளோடு, பாவங்களோடு, போராட்டங்களோடு தான் நம்ம எந்திரிக்கிறோம். அதில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கவலைகளோடு, பிரச்சனைகளோடு தான் நம்ம வந்திருப்போம். எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பாத்தில் ஒப்பு கொடுப்போம். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவரே, நீர் எல்லோரும் என் இடத்தில் வாருங்கள், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் எளிது, என் சுமை இனிது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அவருடைய சுமையை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரு. நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். ஒரு சில இந்த நேரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக முழுவதுமாய் நம்மளை அர்ப்பணிப்போம். அதற்கு நம்முடைய காதுகள், நம்முடைய செவிகள், நம்முடைய கண்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். குறிப்பாக காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். ஹோலி ஸ்பிரிட் தான் அதை செய்ய முடியும். அதனால அந்த ஹோலி ஸ்பிரிட்டை கேட்டு மன்றாடுவோம். ஆவியானவரை கேட்டு மன்றாடுவோம். ஆண்டோடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கி வரும்படி, தடைகள் நீங்கும்படி ஆண்டோடைய ரத்தத்தை கேட்டு நீங்க மன்றாடணும். இந்த நேரத்துல ஆண்டவரே, ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற பொல்லாத இச்சைகள், அசுத்தங்கள், ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற கோபங்கள், எரிச்சல்கள், அப்பா தகப்பனே, ஆங்காரம், கோபம், மோகம், கைமகாரம், இன்று எழுந்தருளி வந்திருக்கிற தலையான 7 பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவனே, ரத்தத்தினால், அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் அவைகளை முறியடிக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, எங்களுக்கு இந்த அதிகாலை வேலை உதவி செய்யுங்கப்பா. நீர் தாமே இந்த ஊழியத்தை எடுத்து நடத்த வேண்டுமாய் உடைய பாதத்தில் இந்த ஊழியத்தை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்றாடுங்க. அப்பா, நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லுங்க. அப்பா, நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா. புதிய மனிதனும் இந்த தலைப்பு, இங்கிலீஷ்ல ஓல்டு மேன் அண்ட் நியூ மேன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். முதல் வசனம், த நியூ கிரியேஷன், புதிய படைப்பு. புதிய படைப்பு. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த புதிய படைப்பு எப்படி வருது, எப்படி வந்து பழைய ஆதாம் பழைய ஏவாள் பாவம் செஞ்சு விழுந்து போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது சரி செய்வதற்காக புதிய ஆதாமும் புதிய ஏவாளும் வந்தாங்க. சரிங்களா? இப்ப பழைய ஆதாம் பழைய ஏவாள் வழியா வர சந்ததியெல்லாம் பாவத்திலேயே வருது, ஜென்ம பாவத்திலே வருது. புதிய ஆதாம் புதிய ஏவாளின் வழியாக வருகிற சந்ததி வந்து ஆவிக்குரிய சந்ததியாக இந்த பூமியில இருக்கிறது. அப்ப இதுதான் வந்து புதிய படைப்பு அப்படின்னு சொல்றோம். புதிய படைப்பு. அதான் பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். இஸ் ஏ நியூ கிரீச்சர். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஓல்டு ஆடமும் ஓல்டு ஈவும் ஓல்டு மேனுக்கு வித்திடுறாங்க. அதாவது ஃபிளஷ் மேன் அப்படின்னு சொல்றது, மாம்சத்துக்குரிய மனிதனுக்கு அவங்க வித்திடுறாங்க. ஸோ அந்த மாம்சத்துக்குரிய மனிதன் பாவத்திற்குரிய மனிதனா இருக்கிறான். அவன் பிறக்கும் போதே பாவத்தோட பிறக்கிறான் அப்படிதான் தாவீது சொல்லுகிறார். பாவத்தோட என் அன்னை என்னை கருத்தரித்தாள் அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். புதிய ஆதாம் புதிய ஏவாள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு புதிய மனிதனுக்கு வித்துடுறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா ஸ்பிரிட் மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பிரிட் மேன். ஒண்ணு வந்து மாம்சத்துக்குரிய மனிதன், இன்னொரு ஆவிக்குரிய மனிதன். இப்ப நம்ம எல்லாருமே பேப்டிசம் வாங்கியிருக்கிறோம். பேப்டிசம் வாங்கும் பொழுதே அந்த முதல் திரு அருட்சாதத்தை வாங்கும் பொழுதே நமக்குள்ள அந்த உயிர் வந்துருது. ஜென்ம பாவத்தால் இறந்து போயிருந்த ஒரு சோல் வந்து உயிரடைஞ்சிருது எப்ப பேப்டிசம் வாங்குறாங்களோ. அப்ப தாய் தகப்பனுடைய விசுவாசத்து நிமித்தம் நமக்கு பேப்டிசம் கொடுக்குறாங்க. அந்த பேப்டிசத்தினால நம்ம உயிரடைகிறோம். தொடர்ந்து நமக்கு நற்கருணை கொடுக்கப்படுகிறது அருள் அடையாளங்கள் வழியாக. ஒப்புரவு அருட்சாதனம், அதுக்கப்புறம் உறுதி பூசுதல் என்னும் அருள் அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுது. உறுதி பூசுதல்ல வந்து இந்த ஆவியானவர் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா நீங்க பேப்டிசம் வாங்கும் பொழுது நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதே விஷயத்த வந்து நீங்க உறுதி பூசல் வாங்கும்போது சொல்லுவாங்க. அந்த பேப்டிசம்ல நீங்க என்ன உடன்படிக்கை எடுத்தீங்களோ அதை புதுப்பிக்க சொல்லுவாங்க. சாத்தானையும் அவன் செயல்களையும் அவன் ஆரவாரங்களையும் விட்டு விடுவீர்களா அப்படின்னு கேட்பாங்க. விட்டு விடுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பேப்டிசம், அந்த திருமுழுக்கு, நீங்க சின்ன வயசுல பெற்ற திருமுழுக்கு வந்து ரினியூ ஆகுது, புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ நீங்க ஞானஸ்தானம் பெறும் பொழுதே நீங்க ஒரு புதிய படைப்பா மாறுறீங்க. ஒரு சின்ன ஒரு கரு மாதிரி நீங்க உருவாகுறீங்க. யார் உருவாகிறா? இந்த ஸ்பிரிட் மேன் வந்து உருவாகிறார். அந்த ஃபிளஷ் மேன் வந்து எப்படி நமக்கு கிடைச்சு? ஆதாம் ஏவாள் வழியாக சந்ததி வழியாக நம்முடைய தாய் தகப்பன் வழியாக நம்ம வர்றோம், ஜென்ம பாவத்தோட வர்றோம். அதனால மாம்சத்துக்குரிய மனிதன் ஒருத்தர் இருக்கிறான், ஆவிக்குரிய மனிதன். அப்ப மாம்சத்துக்குரிய மனிதன் யார் வழியாக வர்றாருன்னா பழைய ஆதாம் பழைய ஏவாள் வழியாக. ஆவிக்குரிய மனிதன் எப்படி பூமியில பிறக்கிறான்னா புதிய ஆதாம் புதிய ஏவாள் வழியாக. சரிங்களா? எப்படி பழைய ஆதாம் பழைய ஏவாள் மாம்சத்துக்குரிய மனிதனை கொடுக்குறாங்க, அதே போல ஒரு ஸ்பிரிட் மேன் வரணும்னா ஒரு நியூ ஆடம் வேணும், ஒரு நியூ ஈவ் வேணும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அந்த நியூ ஆடம் தான் ஜீசஸ் நம்ம பார்த்தோம். அந்த புதிய ஏவாள் நியூ ஈவ் தான் யாருன்னு பார்த்தோம்? நம்ம அன்னை மரியாள் என்று பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரு புது படைப்பு அடைய வேண்டும் என்றால், நியூ கிரியேஷனாக அவன் மாற வேண்டும் என்றால், ஒரு புது சிருஷ்டியாக அவன் மாற வேண்டும் என்றால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வேண்டும். அப்ப இந்த தாய் வந்துடுறாங்க, தகப்பனும் வந்துடுறாரு. அப்ப இயேசுக்குள்ளும் அன்னை மரியாளுக்குள்ளும் தான் ஒரு மனிதன் ஆவிக்குரிய படைப்பாகிறான், ஆவிக்குரிய பிறப்படைகிறான். அது யாரா இருந்தாலும் சரி, இதுதான் ஆவிக்குள்ள நடக்குது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப அதான் சொல்றாரு பாருங்க பவுல், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பிஹோல்ட் ஆல் திங்ஸ் ஆர் பிகம் நியூ அப்படின்னு எழுதப்படுது. சரி, தொடர்ந்து ஒரு சில வசனங்கள் வாசிப்போம். எப்படி ஒரு புதிய மனிதனை பற்றி ஒரு சில வசனங்கள் வாசிப்போம். இந்த ஆவிக்குரிய மனிதன், எபேசியர் 4வது அதிகாரம் 22, 24 வசனங்கள் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அப்படின்னு சொல்றாரு. பழைய மனுஷனை நம்ம களைந்து போடணுமா? பழைய மனுஷனை நாம் களைந்து போடணும். யார் அந்த பழைய மனுஷன்? நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பழைய ஆதாம் தான் அந்த பழைய மனுஷன். அந்த பழைய மனிதனை நாம கலட்டிட்டு புதிய மனிதனாகிய இயேசுவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க,
இந்த இடத்துல பாருங்க, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். யார் இந்த புதிய மனிதன்? புதிய ஆதாம், புதிய ஆதாம் ஆகிய கிறிஸ்து. அப்ப பழைய ஆதாமை நீங்க கலட்டி போட்டு புதிய ஆதாமை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுங்க. அப்ப ஆண்டவர் இயேசுவை நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல. அப்ப சொல்றார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, இங்கிலீஷ்ல சொல்லப்படுது ரெனியூட் இன் தி ஸ்பிரிட். அப்ப உங்கள் ஆவியை அவர் ரெனியூ பண்றாரு. புதிதான ஆவியை உள்ளவர்களாக நீங்க மாறுறீங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம பார்த்தோம், மனிதன் முதல்ல உண்டாக்கப்படும் பொழுது பழைய ஆதாம் பழைய ஏவாளுமே அப்படிதான் உண்டாக்கப்பட்டாங்க. தேவனுடைய சாயலாக பாவம் இல்லாமல் தான் உருவாக்கப்பட்டார்கள். உருவாக்கப்பட்டது ஜென்ம பாவம் இல்லாமல் உருவாக்கப்பட்டார்கள். அப்ப பழைய ஆதாமும் பழைய ஏவாளுமே அப்படி உண்டாக்கப்பட்டார்கள். கட்டாயம் புதிய ஆதாமும் புதிய ஏவாளும் ஜென்ம பாவம் இல்லாமல் தான் உற்பவித்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையுடைய சத்தியம். சரிங்களா? அப்ப ஆனா பாவம் செஞ்சதுனால அந்த தேவ சாயலை அவர்கள் இழந்து போனார்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி அந்த தேவ சாயலை இந்த புதிய ஆதாமும் புதிய ஏவாளும் ஒரு மனிதனுக்கு தராங்க. இதான் மீட்பினுடைய திட்டம். சரிங்களா? அப்ப இங்க சொல்லக்கூடிய 24 வசனம், தேவனுடைய சாயலாக நீ இழந்து போன தேவ சாயல், நீ இழந்து போன அந்த ஆதியாகமத்தில் இழந்து போன அந்த தேவ சாயலை மீண்டும் பெற்றுக்கொள். அந்த பழைய மனுஷனை கழட்டி போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ he put on the new man அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த புதிய மனிதன் எப்படி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருக்கான். இப்ப 2 முக்கியமான காம்பனன்ட் வருது, நீதி, பரிசுத்தம். ஓகே, நீதி, பரிசுத்தம், ரைச்சியஸ்னஸ் அண்ட் ட்ரூ ஹோலினஸ். உண்மையான ஒரு பரிசுத்தம், ஒரு நீதியும் எப்ப கிடைக்குதுன்னா, ஒரு மனிதன் புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும்போது. இப்போ புதிய ஆதாமை தரித்துக் கொள்ளணும்னா நீங்க புதிய ஏவாளையும் நீங்கள் தரித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. அப்பதான் நீங்க புதிய ஆவியுள்ளவர்களாக நீங்கள் மாற முடியும். அப்ப பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, அப்ப பழைய மனுஷன் எப்படி இருக்கான்? இச்சைக்குரியவனாக இருக்கிறான், கெட்டு போகிற இச்சைக்குரியவனாக இருக்கிறான், மோசம் போக்கும் இச்சைக்குரியவனாக இருக்கிறான். இவனை நீங்க கழட்டிட்டு புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், புதிய ஏவாளை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப நாம புதிய ஆதாமாக, ஒரு புதிய ஏவாளாக மாறும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். சரிங்களா? இவர் நமக்கு புது படைப்பை தருகிறார், ஒரு நியூ கிரியேஷனை நமக்கு தர்றார். ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்துவோம். இப்ப அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விசுவாசியினுடைய 2 தன்மைகள். அப்ப நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறீங்க, உறுதிப்பூசல் எல்லாம் வாங்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்குள்ள இந்த பழைய மனுஷன் இருக்கிறான். ஏன்னா உங்க மாம்சத்தை நீங்க இன்னும் கலைந்து போடலை. என்னைக்கு இந்த மாம்சத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குதோ, இந்த பாவ மாம்சத்துல இருந்து விடுதலை கிடைக்குதோ, அப்பதான் இந்த ஓல்டு மேன் நம்மளை விட்டு போவான். ஓல்டு மேன் நம்மளை விட்டு போவான். அதனாலதான் அப்போஸ்தலர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாம்சத்தை விட்டு நாங்கள் பிரிந்து போக தைரியமா தான் இருக்கிறோம், தைரியமாகவே இந்த மாம்சத்தை விட்டு நாங்கள் பரலோகத்து குடியேற நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இந்த ஓல்டு மேன் உள்ள இருக்கிறான், நியூ மேனும் இருக்கிறான். அப்ப 2 பேரும் உள்ள இருக்கிறாங்க. இப்ப ஓல்டு மேன் அப்படியே வெளியே போயிட்டான்னு சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு ப்ரொபோர்ஷன்ல இந்த ஓல்டு மேன் இருக்கிறான். ஒரு சிலர்கிட்ட இந்த ஓல்டு மேன் பெருசா இருப்பான், நியூ மேன் ரொம்ப சின்னதா இருப்பார். பாவம், இந்த ஓல்டு மேன் ஈஸியா அந்த நியூ மேன் அடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? இப்ப ஒரு மனிதன் பிறந்து வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, இந்த ஓல்டு மேனும் வளர்ந்துகிட்டே வருவான். எப்படி ஒரு களை விதைக்கப்படுகிறது, அந்த களை எப்படி தூங்கும்போது முளைத்து வருகிறதோ, இந்த ஓல்டு மேன் தான் களை. சரிங்களா? இந்த ஓல்டு மேன்றது நமக்கு பிறப்பிலிருந்தே விதைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வளர வளர இந்த ஓல்டு மேன் வளர்ந்துகிட்டே இருப்பான், நம்ம கேட்காமலே வளர்ந்துட்டே தான் இருப்பான். அது அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வளருவான். ஒரு ஆபாச படம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாயிருவான். இன்னும் ஒரு ஏதாவது இச்சைக்குரிய காரியங்கள் செஞ்சீங்கன்னா ஓல்டு மேன் வளர்ந்துகிட்டே வருவான். அவனை நீங்க போஷிச்சிங்கன்னா அவன் வளர்ந்துகிட்டே இருப்பான். உலகத்துக்குரிய காரியங்கள், இச்சைகள், பாவங்கள் இதெல்லாம் கொடுக்க இந்த ஓல்டு மேன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். இந்த நியூ மேன் பாவம் அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த புதிய மனிதன் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது ஒரு புதிய மனிதனை, ஒரு புது படைப்பாக நம்மளை மாற்றினாரே. உறுதிப்பூசல் பெறும் பொழுது நம்மை அந்த புதிய படைப்பை அவர் அர்ச்சித்தாரே. அதுக்கப்புறம் உடல் அவரு உன்னை ஏதாவது ஒரு ரெட்ரீட்டு கூப்பிட்டு உன்னை ஆவியினால் அந்த அக்கினினால் அபிஷேகம் கொடுத்து அந்த புதிய மனிதனை எப்படியாவது ஒரு வளர்த்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாக்குறாரு ஆண்டவர். யாரு? இந்த புதிய ஆதாமும் இந்த புதிய ஏவாளும் எப்படியாவது நம்மளை இந்த புதிய நியூ மேன், நமக்குள்ள உருவான அந்த புதிய மனிதனை
வளர்த்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். சரிங்களா? இப்ப இவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு நான் விடுறேன். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த பழைய மனுஷன் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறான், புதிய மனுஷன் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறான். இந்த ஃபைட் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நியூ மேனுக்கும் ஓல்டு மேனுக்கும் என்ன நடக்குன்னா, எப்பயுமே ஒரு ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கொலோசியர் 3:9-10 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. திருப்பி கொலோசியர்ல அதே சொல்றாரு. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும், பழைய மனுஷன் என்னெல்லாம் செய்வான் அப்படின்றதெல்லாம் களைந்து போடணும். நீங்க ஒரு ரெட்ரீட்ல அட்டன் பண்ணி ஒரு ஆவிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும் பழைய மனுஷன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்றது ஓரளவுக்கு லிஸ்ட் பண்ணி பாவமணி கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அந்த பழைய மனுஷன் நம்மளை விட்டு இன்னும் போகல, அவன் இருக்கதான் செய்யறான். அதே சமயத்துல புதிய மனுஷனும் வளர்ந்துகிட்டே வர்றாரு. அப்ப பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? பழைய மனுஷனையும் அவன் செய்கையில் என்ன பண்ண வேண்டியிருக்கு? தூக்கி எறிய வேண்டியிருக்கு. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக. பாத்தீங்களா, நம்மளை சிருஷ்டித்தவர் நம்மளை ஒரு தேவ சாயலாக உண்டாக்கினார்னு நம்ம பார்த்தோம். ஆனா அந்த தேவ சாயலை நம்ம இழந்து போனோம் பாவத்தினால. ஆனா திருப்பி அந்த தேவ சாயலை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி தான் இந்த புதிய ஆதாமும் புதிய ஏவாளும் ஒரு புது படைப்பை, த நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பை அவர்கள் உண்டாக்கும்படியாக இந்த புதிய ஆதாமும் புதிய ஏவாளும் வராங்க. அதுதான் தேவபக்தியின் ரகசியம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கலையா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நியூ ஆடம் நீங்க என்ன பண்ணணும்? புதிய மனிதன், அதாவது இயேசுவை, புதிய ஆதாமாகி இயேசுவை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஒரு ட்ரெஸ் மாதிரி அவரை மாட்டிக்கிறணுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது எப்படி தெரியல. ஆவியானவர் தான் நமக்கு உதவணும் அதை புரிந்து கொள்வதற்கு. ஆண்டவர் இயேசுவை ஆடையாக நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? சோ எப்படி அதை அணிய முடியும்? புட் ஆன் த நியூ மேன் renewed in knowledge after the image of him that created him. அப்ப அந்த இமேஜ், அந்த பழைய ஏற்பாடுல பார்த்து பார்த்தீங்களா, தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார். அந்த இமேஜை நாம திருப்பி பெற்றுக்கொள்ளணும். திருப்பி இழந்து போன தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் அந்த புதிய படைப்பை, ஒரு நியூ கிரியேஷன். ஏற்கனவே படைச்சாரு, அந்த படைப்பு கெட்டு போயிருச்சு சாத்தானுடைய சூழ்ச்சினால், அழகின் பொறாமையினால். அப்ப என்ன பண்றாருன்னா, அதுக்கு மாற்றாக ஒரு புதிய படைப்பு, ஒரு நியூ கிரியேஷன். ஆனா சொல்ல, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். திருவள்ளிப்பாட்டுல சொல்றாரு, சகலத்தையும் புதிதாக்குவேன். யாரு புதிதாக்க முடியும்? இந்த புதிய ஆதாமும் புதிய ஏவாளும் தான். இயேசுவும் அன்னை மரியாளும் தான் இந்த புதிய படைப்பை உருவாக்க முடியும். நன்றி இயேசு, போற்றி இயேசு, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதனாலதான் இவங்க 2 பேரும் தேவை. புதிய ஆதாம் வேணும், புதிய ஏவாள் வேணும். சரி, அடுத்து பார்ப்போம். பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். ரோமர் 6:6 என்ன சொல்கிறது என்றால், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இப்ப இந்த பழைய மனுஷனை நம்ம சும்மா விடக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது போராடி இந்த புதிய மனுஷனை காலி பண்ணணும்னு நினைப்பான். இந்த பழைய மனுஷன் அவன் இந்த புதிய மனுஷனை வளரவே விட மாட்டான். சரிங்களா? அப்ப அந்த பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணணும்னா, அடிச்சு உட்கார வைக்கணும். என்ன பண்ணணும்? அவனை சிலுவையில் அறையணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பழைய மனுஷனை யாரோட சிலுவை அறையணும்? ஆதாம், நமக்கு புதிய ஆதாம் சிலுவை அறையப்பட்டார் பார்த்தீங்களா? அந்த சிலுவையோட சேர்த்து இந்த பழைய மனுஷனை அறையணுமா. எப்படி அறையிறது? சிலுவை பாதை தியானிக்கிறது மூலியமா, முழங்கால்னு ஜெபமால சொல்லி ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறது மூலியமா என்ன பண்ணலாம்னா, இந்த பழைய மனுஷனை சிலுவையில நீங்க அறையலாம். ஓகே, சோ அந்த பழைய மனுஷனை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். அவர் ஓல்டு மேன் ஷுட் பி குரூசிஃபைட். இந்த ப்ராசஸ் நம்ம செய்யணும், புதிய மனுஷன் செய்யணும். சரிங்களா? பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்ப நம்ம பழைய மனுஷன் யாருக்கு ஊழியம் செய்யறான் பாருங்க? பாவத்துக்கு ஊழியம் செய்யறான். பாவத்துக்கு ஊழியம் செய்யறது தான் பழைய மனுஷன். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்ப இவனை நீங்க சிலுவையில் அறையலைன்னா இந்த புதிய மனுஷனால இயேசுவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்ப இந்த பழைய மனுஷனை, இந்த உடம்பு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக இந்த பழைய மனிதனை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். அப்பதான் புதிய மனிதன் ஆக்டிவேட் ஆவார். அப்பதான் புதிய மனிதனால அவர் செயல்பட முடியும். சரிங்களா? அப்பதான் புதிய மனிதனால கிறிஸ்துவை சேவிக்க முடியும், கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ள முடியும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அடுத்து, புதிய மனிதனுக்கும் பழைய மனிதனுக்கும் இடையான போராட்டம்.
புனித மனிதன், புதிய மனிதன் இருக்கான். இந்த புதிய மனிதன் தான் ஆவிக்குரிய சரீரம்னு ஆவிக்குரிய உடல். பழைய மனிதன் எப்படி பழைய மனிதனுக்கு கண்ணு காது மூக்கு இருக்கு, அதே மாதிரி புதிய மனிதனுக்கும் இந்த கண்ணு காது மூக்கு எல்லாம் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எப்படி கருவுல உண்டாகி வர மாதிரி வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருப்பாரு. புதிய மனிதன் எந்த ஸ்டேஜ்ல இருக்காருன்னு நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். இந்த புதிய மனிதன் என்ன ஸ்டேட்ல இருக்கிறாரு, அடிச்சு கொலையீரும் குத்தீருமா இருக்கிறாரா? இந்த எரியோவுக்கு போனார் பார்த்தீங்களா? அந்த எருசலேம்ல இருந்து எரியோவுக்கு ஒருத்தர் போவார். அவர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த திருடைங்க வந்து போட்டு குத்தி கொலை பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கார். நமக்கு வந்து நம்முடைய அந்த காயங்கள் எல்லாம் ஆற்றுவார். நம்மளை கொண்டு போய் அந்த சத்திரத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு. நமக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு நம்மளை குணமாக்கி நம்மளை மீண்டும் அந்த புதிய மனிதனை அவர் எப்படியாவது வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த புதிய ஆதாமுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. சரிங்களா? புதிய ஆதாம்னா உங்களுக்கு புரியணும், ஜீசஸை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், இயேசுவை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ புதிய ஆதாம் மட்டும் இங்க உழைக்க மாட்டாரு, யாரும் உழைப்பாங்க, சேர்ந்து புதிய ஏவாளும் வந்துருவாங்க. வந்து எப்படியாவது நம்ம அந்த புதிய மனிதனை பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். இதான் அவங்களுடைய ரோல். இந்த பூமியில அவங்க ரெண்டையும் செய்வாங்க. அது தூய ஆவியானவர் வந்து செய்வார். சரிங்களா? அப்ப புதிய மனிதனுக்கும் பழைய மனிதனுக்கும் இடையே ஒரு போராட்டம், ஃபைட் பிட்வீன் த நியூ மேன் அண்ட் தி ஓல்ட் மேன். ஸ்பிரிட் மேனுக்கும் ஃபிளஷ் மேனுக்கும் போராட்டம். இதான் கலாத்தியர் 5:17 வாசிக்கிறோம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அப்ப ரெண்டும் எப்பயுமே ஃபைட் தான். இந்த ஃபைட் வந்து இப்ப நீ எந்திரிச்சோடனே ஆரம்பிச்சிருக்கும், நேரம் ஆரம்பிச்சிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிருக்கும். நிறைய ஃபைட் வந்துடும். இப்போ ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ ஃப்ளஷ் லஸ்டத் அகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் அகெயின்ஸ்ட் த ஃப்ளஷ். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. இன்னைக்கெல்லாம் என்ன செய்யணும்? இப்போ சாத்தான் இந்த புதிய மனுஷனை எப்படியாவது காலி பண்ணிடணுன்ற அந்த நோக்கத்தோடயே இருப்பான். தூங்கும் போதே அந்த பழைய மனுஷனுக்கு ஏதாவது ஒரு கலையை விதைச்சிருப்பான். இல்லைன்னா நேற்று நீங்க என்ன பார்த்தீங்க, உங்களுக்கு பார்வை, உங்களுடைய சிந்தனைகள், இதுல ஏதாவது ஒண்ணு விதைச்சிருப்பான். அப்ப இந்த பழைய மனுஷன், அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த புதிய மனிதன் என்ன பண்ணணும்னா பழைய மனுஷனை ஓவர் கம் பண்ணணும். அதுக்காக தான் ப்ரேயர் பண்றோம். எதுக்காக டெய்லி ஜெபம் பண்ணணும் அப்படியே அந்த புதிய மனிதன், நமக்குள் உண்டான அந்த புதிய படைப்பாகி அந்த புதிய மனிதன் அந்த பழைய மனுஷன் அந்த ஃபிளஷ் மேனை அடிச்சு நொறுக்கணும். அப்பதான் நீங்க பரிசுத்தமா வாழ முடியும். இந்த போராட்டம் இப்பவும் நடக்குது உங்களுக்கு, புதிய மனிதனுக்கும் பழைய மனிதனுக்கும் இடையான ஒரு போராட்டம். இது கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார். சரி, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த புதிய மனிதன் பழைய மனிதன், உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை. இப்போ ஈக்குவலா போட்டிருக்கேன், ஆக்சுவலா ஈக்குவலா இருக்காது. சரிங்களா? ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஓல்டு மேன் ரொம்ப பெருசா இருப்பாரு, நியூ மேன் ரொம்ப சின்னதா இருப்பாங்க. ஓல்டு மேன் ஈஸியா டங்குன்னு மண்டையில அடிச்சிருவாரு. கவலைப்படாதீங்க, நம்ம நியூ மேன் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நம்முடைய நியூ மேன், பெரிய நியூ மேன் யாரு அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, புதிய ஆதாம். அவர் நம்ம கூட இருப்பார். அவரோட நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா இந்த ஓல்டு மேனை ஈஸியா சாச்சிடலாம். பிரைஸ்லார்ட். மரியே வாழ்க. இதை நாம செய்யணும். சரிங்களா? இதை நம்ம செய்யணும். அடுத்த ஸ்லைட் என்ன சொல்லுதுன்னா உள்ளான மனிதன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ரோமர் 7வது அதிகாரம் 18, 21 to 22. ஸோ உள்ளான மனிதன் அவன் என்ன சொல்றான்னா ஆவிக்குரிய மனிதன், இன்வர்ட் மேன் அப்படின்னு சொல்லி. இன்வர்ட் மேன் அவனுக்கும் பாவ மனிதன், அதாவது மாம்ச மனிதனுக்கும் சண்டை. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சரிங்களா? ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஃபிளஷ் அகெயின்ஸ்ட் ஸ்பிரிட், ஸ்பிரிட் அகெயின்ஸ்ட் ஃபிளஷ். இந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதெப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்ப இந்த ஒரு போராட்டம் பவுல் இந்த போராட்டத்தை பத்தி எழுதுகிறார். உள்ளான மனுஷன், அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கும் மாம்ச மனிதனுக்கும் ஒரு போராட்டம். எந்திரிச்ச உடனே ஒரு போராட்டம் வந்துருது. சரிங்களா? இன்னைக்கு ஃபுல்லா போராட போறோம், உள்ள போராடிக்கிட்டு இருப்போம். ஆனா கவலைப்படாதீங்க, நமக்கு ஆவியான ஒரு உதவி செய்வார். ஃபார் ஐ நோ பாருங்க, தட் இஸ் இன் மை ஃபிளஷ் dwelleth no good thing. அதெல்லாம் ஒரு பாட்டு கூட இருக்கு. என்னிடத்தில் நன்மை ஒன்று இல்லையா ஆண்டவரே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லையா. என்கிட்ட அந்த ஓல்டு மேன் தான் இருக்கலாம், அவன் எப்படா பாவம் செய்யலாம் துடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த ஓல்டு மேன் எப்படியாவது நீங்க அடிச்சு உட்கார வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். பண்ணீங்க. ஃபார் டு வில் இஸ் பிரசன்ட் வித்தின் மீ, பட் ஹவு டு பெர்ஃபார்ம் தட் விச் இஸ் குட் ஐ ஃபைண்ட் நாட். அப்ப நல்லது செய்யணும்னு விருப்பம் இருக்கு, அந்த வில் இருக்கு, ஆனா என்னால செய்ய முடியல. அது காரணம் என்ன? அந்த ஓல்டு மேன் உள்ள இருக்கலாம். சரிங்களா? அந்த ஓல்டு மேன் உள்ள இருக்கனாலதான் உங்களால நன்மை செய்ய முடியல. அப்ப இந்த நியூ மேனை நம்ம என்ன பண்ணணும்? வளர்த்து கொண்டு வரணும். அதுக்குதான் ப்ரேயர், அதுக்குதான் அதிகாலை ஜெபம் வைக்கணும், நிறைய ப்ரேயர்ஸ் வைக்கிறோம். சரிங்களா? அந்த உள்ளான மனிதனை நீங்க என்ன பண்ணணும்?
உருவாக்கணும், வளரணும். ஆல்ரெடி உருவாயிட்ட அப்படி, இப்ப அவர் வளரணும். அதுக்கு இந்த புதிய ஆதாம் புதிய அவள் நமக்கு உதவி செய்வாங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவராகி இப்ப நமக்கு புதிய ஆதாம் யாருன்னா ஆவியானவர் தான். இப்ப இயேசு வந்து சிலுவையில மரிச்சு உயிர்ப்பிக்க ஆவியானவரை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரு, அந்த தாயை நமக்கு உதவி செய்வாங்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற பிரமாணத்தை காணுகிறேன். அப்ப இந்த ஓல்டு மேன் உள்ள இருக்கிறான். 22ஆம் வசனம் சொல்லுது, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கு. அப்ப இன்வர்ட் மேனுக்கு கடவுள் மேல பிரியமா இருக்கு, கடவுளுடைய வார்த்தைகள் மேல, அவருடைய கற்பனைகள் மேல பிரியம் தான் இருக்கு. ஆனா இந்த ஓல்டு மேனுக்கு அதுல விருப்பமே இல்லை. ஓல்டு மேன் வந்து அவர் பாட்டு இஷ்டமா வாழணும்னு நினைக்கிறாரு. அப்ப அந்த ஓல்டு மேனை நம்ம காலி பண்ணணும், அதனால ஓல்டு மேனை சிலுவையில் அறையணும். சரிங்களா? அப்ப ஹோலி ஸ்பிரிட்டோட சேர்ந்துதான் இதை நம்ம செய்ய முடியும். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே, அந்த பழைய மனுஷனுடைய சுவாபங்களை ஆண்டவரே நாங்கள் அழிக்கும்படியாக ஆண்டவரே, அந்த புதிய மனிதனாக எங்களை நீர் மாற்றினீர் அப்பா ஆண்டவரே. உடைய ஆவி எங்களுக்கு தந்தீர் ஆண்டவர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆவியானவருடைய துணை கொண்டு இந்த பழைய மனுஷனையும் அவனுடைய சுவாபத்தையும் நாங்கள் முறியடிக்கும்படியாக இந்த அதிகாலை வேளையிலே உடைய மண்டாடுகிறோம் தகப்பனே. என்னிடத்தில் நன்மை ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லையப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப இந்த போராட்டத்தை நாம் தினமும் போராட வேண்டியிருக்கு. அடுத்த ஸ்லைடு பாருங்க. டக் ஆஃப் வார், இழுபறி போர், அப்படிதான் நெட்ல போட்டா வருது. இழுபறி போர். இந்த ஓல்டு மேன் இந்த பக்கம் இழுக்கிறான் பாருங்க, இந்த பக்கம் ஓல்டு மேன் இழுக்கிறான், இந்த பக்கம் நியூ மேன். ரெண்டு சைடும் இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்றதே தெரியாம உட்காந்துருப்போம் நம்ம. சரிங்களா? இந்த இழுபறி போர் இருக்கதான் செய்யுது. அப்ப இந்த இழுபறி போரை எப்படி நம்ம ஜெயிக்கிறது? சரிங்களா? அந்த கயிறு இழுப்பாங்க பார்த்தீங்களா, டக் ஆஃப் வார்ல, அந்த மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா, இன்னைக்கு எந்த பக்கம் போக போறோம் நமக்கு தெரியாது. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி நம்மள சரண்டர் பண்றோம் ஆண்டவருக்கு அதிகாலை வேலையில, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப ஒரு ஜெபங்கிறது ஒரு இழுபறி போர். நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு இழுபறி போர்ல உட்காந்துருக்கீங்க. ஓல்டு மேன் ஒரு பக்கம் உங்களை இழுத்துக்கிட்டு இருப்பான், நியூ மேன் உங்களை ஒரு பக்கம் இழுத்துட்டு இருப்பான். எந்த பக்கம் போக போறீங்கன்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்ப இந்த போராட்டத்துல யார் நமக்கு உதவி செய்யணும்? ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் வந்துட்டா இழுத்துடலாம், டப்புன்னு இழுத்துடலாம். நீங்க ஆவியானவரை கூப்பிட்டு, மாதாவை கூப்பிடுங்க, அம்மாவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. ஆண்டவரே ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே, ஆவியின் வல்லமையை தாங்க ஆண்டவரே, டக்குன்னு கயிறு இந்த பக்கம் வந்துடும். நீங்க ஒன்றும் ஜெபிக்கல, அப்படியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக அங்கிட்டு இழுத்துருவான், ஆளு கயிறு அங்கிட்டு இழுத்து போயிடுவான். அப்ப இது இன்னர் ஸ்ட்ரகிள் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கு. சரி, அடுத்த ஸ்லைடு பாருங்க. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை. அப்ப இந்த ஓல்டு மேனுடைய சிந்தனைகள் எல்லாமே கடவுளுக்கு விரோதமா இருக்கு, இந்த கார்னல் மைண்ட் அப்படின்னு சொல்ல. கார்னல் மைண்ட் இஸ் எனிமிட்டி அகெயின்ஸ்ட் காட். எனிமிட்டி, கடவுளை விரோதிக்குது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்ப இந்த மாம்ச சிந்தை, இந்த ஓல்டு மேனுடைய சிந்தைகளை நீங்க காலி பண்ணீங்கன்னா தான் ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ள வரும். அப்பதான் உங்களுக்கு ஜீவனும் சமாதானம் கிடைக்கும். இப்ப ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறோம்? ஏன்னா இந்த ஓல்டு மேனை நம்ம இன்னும் காலி பண்ணல. தூய ஆவியானவர் துணை கொண்டு செபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் போது ஓல்டு மேன் அடி வாங்குவோம். அப்படி ஓல்டு மேன் அடி வாங்கி இறங்குவோம். அப்படி சரிங்களா? துதிக்கும் பொழுது, ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது, பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது ஓல்டு மேனுக்கு அடி விழும். ஓல்டு மேனை நீங்க என்ன பண்ணீங்க? சப்ஜிகேட் பண்றது, அவன் கட்டுக்குள்ள வைக்கிறது ஓல்டு மேனை. ஓல்டு மேன் உடனே நம்ம கிட்ட போறது இல்லை, பார்த்தோம் இல்லையா? அவன் இருக்கிறான், உள்ளதான் இருக்கிறான், ஓல்டு மேன் உள்ளதான் இருக்கிறான். அப்ப அவனை நம்ம எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம ஆவியானவருடைய துணை வேண்டி இருக்கு. அப்ப பட் த ஸ்பிரிச்சுவலி மைண்டட் இஸ் லைஃப் அண்ட் பீஸ். அப்படி நீங்க அவனை காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதானமும் ஜீவனும் எனக்கு கிடைச்சிடும். இதுதான் பிரேயர். சரிங்களா? இதுதான் பிரேயர். நன்றி ஆண்டவரே. எப்படி என்றில் மாம்ச சிந்தை தேவருக்கு பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இந்த வசனம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன். ரோமர் 8:8 தலையில கொட்டு அப்படின்னு சொல்லலாம். ரோமர் 8:8 அடிக்கடி நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ரோமர் 8:8 தலையில கொட்டிக்கிட்டே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். நீங்க ஒரு 3 தடவை தலையில கொட்டி கூட அந்த வசனத்தை சொல்லிக்கலாம். இது என்னன்னா வசனத்தை வைத்து போராடுறது. இது சும்மா விளையாட்டா நினைச்சிடாதீங்க இப்படி சொல்றேன்னு. ரோமர் 8:8 தலையில குட்டி சொல்ல வேண்டிய ஒரு வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த ஓல்டு மேன் உள்ள இருக்க பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு கொட்டை போட்டு சொல்லணும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அடிக்கடி இந்த வசனத்தை நீங்க தலையில கொட்டிக்கிட்டே சொல்லலாம். திடீர்னு ஒரு பிரச்சனை, ஒரு இச்சை வருது, ஒரு டெம்டேஷன் வருதுன்னா இந்த வசனத்தை வச்சு நீங்க போராடலாம். இது எப்படின்னா ஒரு வசனத்தை வைத்து பாவத்தை எதிர்த்து போராடுறது. ஒரு வேர்டை வச்சு இந்த வேர்டை நீங்க முன்முழுத்துட்டே இருங்களேன். அப்ப மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அப்ப ஐயோ தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டோமா
அப்ப மாம்சத்துக்கு உட்படக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரும் உங்களுக்குள்ள. அப்ப அந்த சிந்தையை, ஆவிக்குரிய சிந்தையை இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு உண்டாக்குது. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தையை, அந்த வார்த்தையாகிய தண்ணீர் எப்படியாவது விதைச்சிடணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த புதிய மனுஷனை எப்படியாவது போதிச்சிடணும். இந்த பழைய மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறாங்க. பழைய மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உலகத்துல நிறைய இருக்கு. யூடியூப் திறந்தா உடனே ஸ்ட்ராங் ஆயிடுவான் பழைய மனுஷன். அவனுக்கு கேட்கவே வேண்டாம். பழைய மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்க வெளியே நடந்து போங்க, ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆயிடுவான். அந்த அளவுக்கு உலகத்துல வந்து பாவம் பெருகி இருக்கு. சரிங்களா? அந்த புதிய மனுஷனை ஸ்ட்ராங் பண்றதுக்கு இவர் இங்க புதிய ஆதாமும் புதிய வளங்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆவியானவர் போராடிக்கிட்டு இருக்காரு இங்க. எப்படியாவது இவனை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த அந்த போராட்டத்துல ஜெயிக்க வச்சிடணும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஜபிக்கிறது இல்ல, அதிகாலை ஜபம் இல்ல, கூட்டு ஜபம் இல்ல, தனி ஜபம் இல்ல. தனி ஜபம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உடனே கம்யூனிட்டி ப்ரேயருக்கு போயிடணும், குரூப் ப்ரேயருக்கு போயிடணும். அப்ப இண்டிவிஜுவல் ப்ரேயர், குரூப் ப்ரேயர், இப்படியே நீங்க மாத்தி மாத்தி நீங்க வந்து போராடிக்கிட்டே இருந்தா தான் இவனை காலி பண்ண முடியும். இல்லைன்னா இவன் எந்திரிச்சிருவான். இப்ப இந்த பிரணம் பாத்தீங்கன்னா, பிணத்தை வந்து எரிப்பாங்க, அந்த ஹிந்துஸ் எரிப்பாங்க, மற்ற இவங்கெல்லாம். அப்ப எரிக்கும் போது அந்த பிணம் என்னன்னா அப்படியே எந்திரிக்கும், திடீர்னு எந்திரிக்கும். அப்படியே அது அந்த அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணும்போது டப்புன்னு இப்படி எந்திரிக்கும். உடனே அந்த இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பணத்தை பாக்குறவன் இந்த டம்முன்னு ஒரு அடி அடிச்சு அதை உள்ள தள்ளுவான். அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓல்டு மேன் அப்பப்போ எந்திரிச்சுக்கிட்டே இருப்பான் நமக்குள்ள. இந்த ஓல்டு மேன் என்ன பண்ணணும், ஒரு கட்டை எடுத்து டம்முன்னு வார்த்தையை நம்ம கோலால் அவர் அடியை போட்டு அப்படி உட்கார. அப்பப்போ எந்திரிச்சு காலைல எந்திரிச்சிருப்பான், நேரம் நமக்குள்ள எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ணணும், ஆவியானவர் கூப்பிட்டு அவனை அடிச்சு உட்கார வைக்கணும். அப்ப இந்த வசனத்தை சொல்லுங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. அப்ப இந்த வசனத்தை நீங்க திருப்பி சொல்லலாம். சரிங்களா? இப்ப நமக்கு 2 ஸ்டேட் இருக்கு. அடுத்த ஸ்லைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரோமர் 8:8 தலையில கொட்டி சொல்ல வேண்டிய வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இப்ப கவனிங்க, இப்ப இந்த ஒயிட் வந்து நியூ மேன், இந்த பிளாக் வந்து ஓல்டு மேன் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப யாரு முன்னிலை வந்துடா, யாரு ஃபர்ஸ்ட் வரான்றதான் இப்ப போராட்டம். இப்ப இவர் முன்னாடி இருக்காரா இல்ல அவரு முன்னாடி வராரான்றது ஒரு போராட்டம். சரிங்களா? இந்த போராட்டத்தை நம்ம எப்படி போராடுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எப்படி போராடுறது? இப்ப பேட்டில், ஃபைட். என்ன ஆண்டவரே, இப்படி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டோமே, இங்கிட்டு இவன் இருக்கிறான், அங்கிட்ட அவன் இருக்கிறான், இங்க ஆவியானவர் சொல்றாரு நமக்கு, அங்கிட்டு சாத்தான் ஒரு பக்கம் இருக்கிறான், எப்படி ஆண்டவர் தப்பிக்கிறது அப்படின்னா பயப்படாதீங்க. யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. அதான் சொல்ல மாதிரி காலையில் எந்திரிச்சு ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இன்னைக்கு எந்திரிச்ச உடனே போராட்டம் வந்துருச்சு, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் ஒரு பாவிதான் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, இனிமேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இந்த ரத்தத்தினாலே கழுவுங்கப்பா, என்னை தூய்மையாக்குங்க, அப்படி ஆவினால் என்னை நிறைத்தருளும் ஆண்டவரே, அப்படி வார்த்தையினால் என்னை நிறைத்தருளும் ஆண்டவரே. இந்த சாத்தானை எதிர்த்து போராட, இந்த உள்ளான மனிதன் இந்த சாத்தானை எதிர்த்து போராடுறது ஒரு பக்கம், முதல்ல உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓல்டு மேனை காலி பண்ணணும். அப்பதான் சாத்தானுக்கு எதிரான ஃபைட்லாம் வரும். இவனே நீ காலி பண்ணலன்னா அந்த சாத்தானுக்கு டைரக்டா நீ எதிர்த்து போராட முடியாது. சரிங்களா? அப்ப யுத்தம் கர்த்தருடையது, கலங்காதே மகனே, திகையாதே, எதை நினைத்து நீ கலங்காதே. யுத்தம் யெகோவா தேவனுடையது, அவற்றை ஒப்புக்கொடு. The battle is the Lord's. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவல்ல என்று இந்த ஜனக்கூட்டங்கள்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். அந்த ஓல்டு மேனை காலி பண்ணிடுவீங்க, கவலைப்படாதீங்க. எப்ப அப்படின்னா, தேவனுக்கு அந்த யுத்தத்தை நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே இன்னைக்கு இந்த போராட்டத்துல யுத்தம் உங்களோட தப்பா, இன்றைய போராட்டத்துல the battle is yours, ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட. அப்ப பாருங்க, அந்த ஓல்டு மேன், இந்த ஓல்டு மேனை யாரு அசிஸ்ட் பண்றாங்கன்னா கோலியாத். இப்ப நீங்க அந்த 1 சாமுவேல் 17 பாத்தீங்கன்னா தாவீதுக்கும் கோலியாத்துக்குள்ள சண்டை. ஓல்டு மேனை அசிஸ்ட் பண்றது கோலியாத், பிலிஸ்தியன் இருக்கான். அந்த நியூ மேன் அசிஸ்ட் பண்றதுக்கு அவன் பயங்கரமா தான் இருக்கான், ஆளு பெரிய ஆளு மாதிரி தான் இருக்கான். ஆனா பயப்படாதீங்க, the new man is assisted by the Holy Spirit. புதிய மனிதனை பலப்படுத்துகிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இவனை விட பெரிய ஆளு, கோலியாத்தை ஈஸியா காலி பண்ணிடுவார், சும்மா ஒரு சின்ன கல்லை வச்சு காலி பண்ணிடுவார். அப்ப இன்றைய யுத்தம் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த யுத்தம், இன்னைக்கு நடக்க போற அந்த யுத்தம் ஆண்டவர், எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் நடக்கூடிய யுத்தம் உங்களோட ஆண்டவரே, நீங்க பாத்துங்கப்பா. கோலியாத் மாதிரி பெரிய பாவம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் நீங்க காலி பண்ணுங்க ஆவியானவரே அப்படின்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் பாத்துக்கிறாரு. யுத்தம் கர்த்தருடையது, கலங்காதே மகனே, திகையாதே. கடவுளிடம் முழுமையாக நம்ம சார்ந்திருக்கோம். அடுத்த ஸ்லைடு பாருங்க. இப்ப இந்த யுத்தத்தை நம்ம எப்படி நடத்துறது, ஆவியானவர் நமக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லித்தராரு. அப்ப ஆவியானவரை நாம் சார்ந்து இருக்கணும், ஆண்டவரை நாம் சார்ந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சரண்டர் ஆயிடணும். காலைல எந்திரிச்ச உடனே டோட்டலா கையை தூக்கி சரண்டர், ஆண்டவரே இன்னைக்கு இந்த யுத்தம் உங்களோட இதுப்பா, இந்த பழைய மனுஷனுக்கு புதிய மனுஷனுக்குள்ள யுத்தம் வந்து உங்களுடைய இது, நீங்க தான் வந்து செய்யணும். புதிய ஆதாம் புதிய வழங்கிய கிறிஸ்துவும் அன்னை மரியாதையும் துணைக்கு கூப்பிடணும். ஜெபமாலை சொல்லி கூப்பிட்டோடனே வந்துருவாங்க. ஆவியானவரை கூப்பிடணும், ஆவியானவரே வாங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கூப்பிடணும். கூப்பிட்டோடனே வந்துருவாங்க. வந்து உதவி செய்யறதுக்கு அவங்க எப்பவுமே ரெடியா இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா டோட்டலா டிபெண்ட் ஆயிடும். ஆண்டவரே எங்களாலும் ஏதாகிலும் ஆகாது ஆகாது ஆண்டவரே. பவுலே அப்படித்தான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 3:5. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது,
பட் சஃபிஷியன்சிஸ் ஆஃப் காட். கடவுளுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அதான் சொல்றாங்க, அந்த ஹியூமிலிட்டி அண்ட் சரண்டர் வில் அன்லீஷ் காட்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பணியும் சரணாகதியும் கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்துகின்றன. உனக்குள்ள வெளிப்பட்டுரும். ஆள் காலி ஆயிடுவான் உள்ள, எவனா இருந்தாலும் சரி. இந்த ஓல்டு மேன் காலி ஆயிரும். அதுக்கப்புறம் எவ்வளவு சாத்தா வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நிற்பாரு ஆண்டவர். நமக்காக போராடி நிற்பார். அவர் போராடி நிற்பார். அப்ப நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படி, நம்மளை பரிசுத்தமா வாழும்படி அவர் நமக்காக போராடி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் போராடி கொண்டே இருக்கிறார். அப்ப எங்கள் தகுதி தேவனால் உண்டா இருக்குது. அப்ப எங்களால ஒண்ணும் முடியாதுப்பா, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, சரணடைகிற ஆண்டவர் இந்த அதிகாலை வேலையில. அப்பா எங்களை பணிந்து உடைய பாதத்தில் நாங்கள் சரணகதி ஆக்குகிறோம் தகப்பன் இந்த அதிகாலை வேலையை. நன்றி அப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அடுத்த வசனம் பாருங்க. உங்களை நீங்க சரண்டர் பண்றதுக்கு ஒரு சில வசனங்கள் கொடுக்குறேன், சரிங்களா? எசையாஸ் 64:6 மற்றும் 8வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நாங்க ஒரு அன்கிளீன் திங் ஆண்டவரே, நாங்க அசுத்தமானவங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவர்கிட்ட அதான் சொல்றாரு, உள்ளத்தின் உண்மையை அவர் விரும்புகிறார், அந்தகரத்தில் ஞானத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். அப்ப ஞானம் என்ன அப்படின்னா, அவர் தன்னை பாவி என்று உணர்றதுதான் ஞானமே. ஃபர்ஸ்ட் அதான். கடவுளை பற்றிய பயம்தான் ஞானத்தின் தொடக்கம் சொல்றாங்க. கடவுளுக்கு பயந்தானே ஆட்டோமேட்டிக்கா உன் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு உனக்கு வந்துடும். அப்ப நாங்க ஒரு தீட்டானவர் இல்லையா ஐயா, நாங்க ஒரு அன்கிளீன் திங், எங்களுக்கு உதவி செய்யுங்க, அசுத்தமானவர்கள் ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நீ பெரிய நீதிமான். இப்ப நமக்கு நீதிமான்னு நமக்கு பேர்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டோடைய ரத்தத்தால் கழுவப்பட்டதால நம்ம நீதிமான், சரிங்களா? நீ ஆண்டவர் நம்ம ரத்தத்தினால கழுவிட்டார், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்றோம், ஆண்டவர் ரத்தத்தினால நீ கழுவுங்க ஆண்டவரே. அதனாலதான் என்னைக்குமே காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆண்டவர் ரத்தத்தை கேட்டு மன்றாடணும். பாவுடைய ரத்தத்தினால ஈசோப்புனால கழுவுங்க, ரத்தத்தினால கழுவுங்க, நான் சுத்தமானவையா, நான் தீட்டானவையா, என்கிட்ட எவ்வளவோ இச்சைகள், அந்த ஓல்டு மேன், அந்த பழைய மனுஷன் என்கிட்ட இருக்க ஆண்டவரே, என்னை கழுவுங்கய்யா, என்னை கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னா அந்த புதிய மனிதன் வந்து ஸ்ட்ரென்த் ஆயிடுவான். அப்போ அவனுக்கு அந்த ஆண்டவருடைய ரத்தம் கொடுக்கப்படுகிறது. அவருடைய உடல், அந்த புதிய மனிதனை ஸ்ட்ரென்தன் பண்றது தான் நம்ம நற்கரண்டை வாங்கலாம். திருப்பள்ளியில போய் ஆண்டோடைய உடலையும் ரத்தத்தையும் வாங்குறோம். அப்ப வாங்கும் பொழுது ஸ்ட்ரென்தன் ஆயிரும். அப்ப பாவம் இல்லாம பரிசுத்தமா நம்மளை தயாரித்து அந்த ஆண்டோடைய திருவுடலையும் ரத்தத்தையும் வாங்கும் பொழுது அந்த புதிய மனிதன் ஸ்ட்ராங் ஆயிடுறார். ஆண்டோடைய வசனம் வாசிக்கும் பொழுது ஸ்ட்ராங் ஆகிறார். சொன்ன 3 விதமான பொருள், அதாவது ஆண்டவருடைய ரத்தம், அவருடைய ஆவி, அவருடைய ஜலம், வாட்டர், சரிங்களா? நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம். இலைகளை போல இருக்கோம் யா, எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகுது. அக்கிரமம் பாருங்களேன், காத்த போல அடிச்சிருது. ஒரு சில நேரங்களில் தூக்கிட்டு போயிருது, நம்மள எங்க உழுகுறோம்னே தெரிய மாட்டேங்குது. பெரிய புயல் மாதிரி, இது டிட்வா புயல் மாதிரி, இந்த மாதிரி நிறைய புயல் மாதிரி வந்துருது, வந்து அடிச்சுட்டு போயிரு, திடீர்னு வந்துருது. எங்க இருந்து வந்தே தெரியல. இச்சை என்னும் புயல் மாசற்ற மனதை கெடுத்து நாசம் பண்ணிடுது. இச்சை வந்து ஒரு புயல் தான். அந்த புயல் எப்போ வரும்னே தெரியாது, திடீர்னு வரும் போராட்டம், எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, அப்பதான் வந்து வரும். பயப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கார் நம்மளோட. அப்ப ஆண்டவர் சொன்னா, தீட்டான உதவி செய்யுங்க எங்களுக்கு, அழுக்கான கந்தை, நீதிமானுடைய நீதிகளே வந்து இது வந்து இசையாஸ் எழுதுறார், பெரிய பரிசுத்தவானவர். அவர் எழுதுறார், நீதிமான் நீதிகள் அழுக்கான கந்தையை போல் இருக்குது. நம்மளுடைய நீதியெல்லாம் அவர் கந்த மாதிரி இருக்கு, அழுக்கான கந்தை. அதனால இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே சரண்டர் ஆயிடணும் ஆண்டவர்ட்டப்பா, ஒப்பு கொடுக்குறேன். நல்ல மாதிரி நம்ம ஜெபிக்க கூடாது, எப்பயும் சொல்ல நல்ல மாதிரி ஜெபிக்க கூடாது. நான் பாவியான்னு உட்காந்துடணும் பிரேயர்ல, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அந்த உள்ளத்தின் உண்மையை அவர் விரும்புகிறார். நான் அசுத்தமானவையானவரா, தீட்டானவையான உதவி செய்யுங்கயா. 8வது வசனம் சொல்லுகிற, அப்ப எப்படி தாழ்த்தணும், சரண்டர், பணியையும் தாழ்வையும் நான் முதல்ல பிரேயர்ல வைக்கணும். இதான் ஃபர்ஸ்டே. அதனால வந்து ஜெபமாலை சொல்லுவேன். ஜெபமாலைனா பாவியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுன்னு தாழ்த்துறீங்க உங்களை. பாவியா வேண்டிக்கோங்கம்மா, எங்களை எப்படியா அந்த புதிய மனுஷனை கொண்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட மன்றாடுறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமணியா, நீர் எங்களை உருவாக்குகிறவர் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒரு கரத்தின் கிரியை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க பிதாயா, நாங்க களிமணியா, உதவி செய்யுங்க அப்படின்னு காலையில் எந்திரிச்ச உடனே அவருடைய இறக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் ஜெபமே. அந்த இறக்கத்துக்காக கெஞ்சுற ஜெபம் தான் அந்த ஜெபமாலை. பாவிகளா எங்களுக்காக வேண்டிக்கணும் அப்படி சொல்லும் போதே இறக்கத்துக்காக கெஞ்சுறீங்க. அதை நீங்க உணர்வோடு சொல்லும் போது அந்த வல்லமையை நீங்க உணர்வீங்க. நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த அதிகாலை வேலையில. அப்ப அடுத்தபடியாக உங்களை தாழ்த்துவதற்கு இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவர் ரொம்ப அதிகமா இந்த வசனத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, யோபு 9:14-15, இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கும், அவருடைய வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ள நான் எம்மாத்திரம், நீ உங்களோட வழக்காடுறதுக்கு நான் எம்மாத்திரம், நல்ல மாதிரிலாம் பேச முடியாது ஆண்டவர்கிட்ட போய். நான் நீதிமானாவே இருந்தாலும், உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு நீதிமானாகவே நான் இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவரே ரத்தத்தால கழுவிட்டீங்க, நான் நீதிமான் தான், அப்படியே இருந்தாலும் அவரோட வழக்காட முடியாது. பிரச்சனை வரும்போது அவரோட வழக்காட முடியாது. யோபு அவ்வளவு துன்பத்தின் மத்தியில் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதி எடுத்து இறக்கத்துக்காக கெஞ்சுவேன். I would make supplication. அதான் பிரேயர்ல சப்ளிகேஷன்றது முக்கியம். உங்களை தாழ்த்தி உங்களை எப்போ வந்துருவார்.
அந்த புதிய மனிதனை பலப்படுத்தும்படி அவர் வந்து விடுவார். அப்ப அதனாலதான் திருப்பலிக்கு போறப்ப என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே, முதல்ல உங்களை சப்ளிகேஷன், உங்களை நீங்க தாழ்த்துறீங்க. இந்த தாழ்த்தக்கூடிய ஒரு பண்பு ஜெபத்துல ரொம்ப முக்கியம். அவரோட வழக்காட முடியாது. நீ போய் நான் நல்லவன், நேற்று வந்து இவ்வளவு ஊழியம் பண்ணிருக்கேன், நேற்று இவ்வளவு பேருக்கு நான் அப்பெல்லாம் பேச முடியாது அவர்கிட்ட. காலை எந்திரிச்சிங்க, பாவியா உதவி செய்ய, நான் அசுத்தமானவன், எனக்கு உதவி செய்ய, அப்படிதான் நிக்க முடியும் அவர்கிட்ட. அவருடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதி இடத்தில், ஏன்னா அவர் நியாயாதிபதியா உட்காந்து சீட்ல உட்காந்துட்டாருன்னா நம்ம வைக்கவே முடியாது அவருக்கு முன்பாக. அவர் நியாயாதிபதி தான். அவர் நியாயாதிபதியா இருக்கும்பொழுது நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என் நியாயாதிபதி இறக்கத்துக்காக கெஞ்சுவேன். காலை எந்திரிச்சு நீங்க கெஞ்சணும் இறக்கத்துக்காக. ஆண்டவரே இறக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, இப்படி இறக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. அந்த அதிகாலை வேலையில எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதிகாலை வேலையில அப்பாமை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ, யாரெல்லாம் தங்களை அவர் பாவி என்று தாழ்த்துகிறார்களோ, உமக்கு முன்பாக நான் ஒன்று இல்லையா என்று தங்களை தாழ்த்துகிறார்களோ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய ஆவியை அளவில்லாமல் அவர் மேல் பொழிந்தருளும் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இப்ப அடுத்த ஸ்லைடு பாருங்க. இப்ப நம்ம முதல்ல தாழ்த்தணும், ஜெபத்துல முதல்ல தாழ்த்தணும். அடுத்து என்ன செய்யணும்னா, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நீ நம்பிக்கையா இருக்கணுமா, முழு இருதயத்தோடு. அதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-7 சொல்லுது. ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் தைன் ஹார்ட். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. ஏன்னா அந்த நீ கடவுள் மேல சார்ந்து இல்லைன்னா ஓல்டு மேன் அடிச்சிருவாங்க, அடிச்சு காலி பண்ணிடுவான். சரிங்களா? ஓல்டு மேனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் பெரிய சாத்தான் இருக்கிறான் பாருங்க உலகத்துல. உலகத்தின் அதிபதி இருக்கிற அப்படி. சரிங்களா? அப்ப அந்த ஓல்டு மேனை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவான். சரிங்களா? அதனால வந்து நம்ம முழு உள்ளத்தோடு ஆண்டவர் மேல சாஞ்சிடணும். சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது, ஆண்டவர் மேல சாஞ்சிடணும். சரிங்களா? உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். அவரெல்லாம் என்ன, அவரை நினைச்சுக்க, அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானின்னு என்னாத, நான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும், பைபிள் வாசிச்சிட்டேன், என்னதான் நீ பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நீ தீமையை விட்டு விலகிதான் ஆகணும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியம் செஞ்ச ஆளா இருந்தாலும் சரி, அப்படிதான் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வந்துட்டே இருக்கணும், பாவத்தை குறைச்சி வந்துகிட்டே இருக்கணும். சரி, முழு இருதயத்தோடு ஆண்டவர் நம்பிக்கையா இருந்து அவரை நினைச்சுக்க, அவரை உனக்கு உதவி செய்வார். உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். ஆமே, உன் பாதைகளை இன்று உன்னுடைய பாதைகளை ஆண்டவர் செவைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. அப்ப இதெல்லாம் அந்த ஓல்டு மேனை காலி பண்றதுக்கான வசனங்கள். சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு இது என்னன்னா, பரிசுத்த ஆவியினால் விருத்த சேதனம். அதுதான் இன்னைக்கு காலையில சொன்னது, பரிசுத்த ஆவியினால் விருத்த சேதனம். ஒவ்வொரு நாளும் அந்த விருத்த சேதனம், விருத்த சேதனம் அப்படிங்கிறது என்னன்னா, நுனித்தோலை வெட்டி விடுகிறது. நுனித்தோலை வெட்டி விடுகிறது பழைய ஏற்பாட்டுல அப்படி இருக்கு. இப்ப நம்மளுடைய அந்த பழைய மனுஷனை கலைந்து போடுறதுதான் உண்மையான விருத்த சேதனம். பேசல, அந்த பழைய மனுஷனை வெட்டி எரிகிறது தான் உண்மையான விருத்த சேதனம். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த விருத்த சேதனம் நமக்கு நடக்கணும். ஆவிக்குரிய விருத்த சேதனம், பரிசுத்த ஆவியினால் விருத்த சேதனம். சர்க்கம்சிஷன் பை தி ஹோலி ஸ்பிரிட். பிலிப்பியர் 3:3 சொல்கிறது, என் மாம்சத்து மேல் நம்பிக்கையாயிராமல். நான் என் மாம்சத்து மேல் நம்பிக்கையா இருக்கும், நீ பாவம் செய்யாம இருக்குன்னா எப்படி இருக்கிறது? என் மாம்சத்து மேல் நம்பிக்கையா இல்ல, ஆவியினால் இன்று தேவனுக்கு நான் ஆராதனை செய்ய போறேன். அப்ப ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார்? என் உள்ளான மனிதனை பலப்படுத்துவார். அப்ப அந்த பாவத்தை நான் மேற்கொண்டுருவேன். அதான் விசுவாசம். அதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்ப மாம்சத்தின் மேல் நம்பிக்கை, நான் வந்து நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைபிடிச்சிட்டேன், நான் ரொம்ப கட்டளை, ஆண்டோடைய கட்டளைலாம் கடைபிடிச்சேன், அப்பெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. சரிங்களா? மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாராத, ஆவினால் தேவனுக்கு ஆராதனை செய். அப்பதான் நீ அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும், அந்த ஓல்டு மேனை காலி பண்ண முடியும். சொல்ல, கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே உண்மையான விருத்த சேதம் உள்ளவர்கள். சும்மா வந்து உறுப்பினுடைய நுனித்தோலை அறுத்து போட்டா மட்டும் விருத்த சேதம் கிடையாது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற விருத்த சேதம் நமக்குள்ள நடக்கணும். இந்த அதிகாலையில் நமக்கு நடக்கணும். ஆண்டவரே, என் காதுல ஒரு விருத்த சேதனத்தை பண்ணுங்க, என் உதடுல ஒரு விருத்த சேதனத்தை பண்ணுங்க, என்னுடைய கண்கள்ல ஒரு விருத்த சேதனத்தை பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் செய்வார். ஆவியானவர் செய்வார். ஆவியானவர் அதிகாலை வேலை செய்வார். உங்க வாயில ஒரு விருத்த சேதனத்தை பண்ணுவார். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபமா மாத்துங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. அப்படியே தொடர்ந்து இந்த வசனத்தை அப்படியே ஜெபமா மாத்துங்க. ஆண்டவரே, ஆவிக்குள்ளான ஒரு விருத்த சேதனத்தை எனக்கு பண்ணுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவர், காலை வேலையில ஒரு விருத்த சேதனம் நடக்கட்டும் ஆண்டவர். என் கண்கள்ல ஒரு விருத்த சேதனம், காதுகள்ல, என் வாயில ஒரு விருத்த சேதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. என் இருதயத்தில் ஒரு விருத்த சேதம் நடக்கட்டும். இருதயத்தின் அந்த பாவங்கள், அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை என்று தரித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கொலோசியர் 2:11 சொல்லுகிறது, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க, மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்ப கையால் செய்யப்படாத ஆவிக்குரிய விருத்த சேதனம் உங்களுக்குள்ள நடக்க வேண்டும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ ஒரு ஆவிக்குரிய விருத்த சேதனம் இந்த அதிகாலை வேலையில நமக்கு நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். மாம்சத்து மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், மாம்சம் விழுந்து போயிடும். சரிங்களா? ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க. அப்ப நீங்க வர்ஷிப் பண்ணும்போதே உங்களுக்கு உங்க ஆவிக்குரிய மனிதன் ஸ்ட்ரென்தன் ஆயிடுவான். வர்ஷிப் பண்ணணும், ஆண்டவரை வர்ஷிப் பண்ணணும். சரிங்களா?
அடுத்து சொல்லப்படுகிறது ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். அடுத்த ஸ்டெப், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். அப்ப ஆவியானவர் வர்றாரு, உதவிக்கு வர்றாரு. என்ன பண்ண, அந்த ஆவியானவரோட துணியோட தனியா நீ மாம்சத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. நீ பாவம் இல்லாமல் வாழணும்னா மாம்சத்தை உன்னுடைய சொந்த பலனால நீ செய்ய முடியாது. சரிங்களா? அப்படி செய்தவரெல்லாம் தோத்து போனார்கள். அப்ப நீ ஆவியானோட துணையை நாடி இந்த ஆவியினாலே, ரோமர் 8:13 சொல்கிறது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாகத்தான் போறீங்க. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப இந்த நியூ மேன் பழச்சுக்கிறோம். ஆவியினால் எந்த ஓல்டு மேனை நீ காலி பண்ணணும். அதான் சொல்றாரு, ஆவியினாலே அந்த ஓல்டு மேனை காலி பண்ணு. பழைய மனுஷன் என்ன பண்ண, நீ அழிச்சிரு, அப்பொழுது நீங்க பழச்சிருவீங்க. 14ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கார்கள். அப்ப if you are led by the spirit of God, எனக்கு ஆவியானவர் நம்ம நடத்த ஆரம்பிச்சாரா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருப்போம். அப்ப நம்ம இனி யாருடைய பிள்ளையா இருக்க போறோம்? ஓல்டு மேன் சொல்றதை கேட்டானா சாத்தானுடைய பிள்ளையா இருப்போம். சரிங்களா? அப்ப அந்த பழைய மனுஷனின் போக்கின்படி போனோம்னா பேயின் பிள்ளைகளா மாறுறோம். ஆனா ஆவியானவர் நடத்தினா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படி அவருடைய ஆவியானவர்கள் நடத்தப்படும்படி ஆண்டவர்கிட்ட மன்றாடும். ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக எங்களை நடத்துங்கப்பா ஆவியானவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. அடுத்து ஆவி உயிர்ப்பிக்கிறது. அடுத்து என்ன செய்யணும்? இந்த ஆவி என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவிட்ட மன்றாடி எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட மன்றாடு. எப்படி உயிர்ப்பிக்கிறது? வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. யோவான் 6:63 சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அப்ப இந்த வசனம் உனக்குள்ள வருது பாருங்க. வசனம் பேசிட்டு இருக்கோம், ஆண்டோடைய வசனம். இதெல்லாம் அந்த புதிய மனுஷனுக்கு சாப்பாடு. புதிய மனுஷன் இப்ப சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நீங்க நல்லா கூர்மையா கவனிச்சீங்க, ஆவிக்குரிய இந்த வசனங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா புதிய மனுஷன் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருப்பார். அப்போ the words that I speak to you, ஆண்டவர் பேசுற நின்று உங்களுக்கு இந்த பேசுற வசனங்கள் உங்கள் ஆவியை பலப்படுத்தும். ஆமென். அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். they are spirit and life. அப்ப அந்த ஆவி உயிர்ப்பிக்கிறது. அந்த சோர்ந்து போயிருப்பான், அந்த உள்ளான மனிதன் சோர்ந்து போயிருப்பான், பிரச்சனையால உலக கவலைகளால மந்தம் அடைஞ்சிருப்பான். இந்த வசனம் வந்தவொடனே அது டக்குன்னு அந்த ஆவிக்குரிய மனிதனை உயிர்ப்பிச்சிடும். மரியே வாழ்க. அப்ப அது பை த வேர்ட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் குயிக்கனட். ஆமென். இந்த அதிகாலையில் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆவியானவர் இந்த ஊழியத்தை அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வசனம் உனக்குள்ள செயல்படும், உன் மேல அசைவடிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த வசனம் இறங்க அவர் என்ன பண்ணுவாருன்னா உனக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆமென். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன செய்யணும்? இந்த ஓல்டு மேனை காலி பண்ணணும்னா கிருபையினால் பாவத்தை ஜெயிக்கணும். ஓவர் கமிங் சின் பை கிரேஸ். ஆமென். நம்மளுடைய சொந்த முயற்சியால செய்ய முடியாது, நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். மற்ற மதத்தினர்லாம் அப்படிதான் செய்யறாங்க. எப்படியாவது உடலை ஒடுக்கி செஞ்செல்லாம் முடியாது. ஏன்னா அந்த பழைய மனுஷனை காலி பண்ணா புதிய வாழ் வந்தே தான் ஆகணும். அதனால சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப இவங்க 2 பேரும் வந்தாதான் நமக்கு விடிவு காலமே. சொல்றாரு, உங்கள் அவயங்களை நீங்கள் நீதிக்குரிய அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்ப 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப பாவத்தை நீ மேற்கொள்ளணும் அப்படின்னா நீ கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இன்னைக்கு பாவத்தை மேற்கொள்றதுக்கான கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த பாவத்தை, இந்த அசுத்தங்களை, இச்சைகளை மேற்கொள்றதுக்கான கிருபைக்காக, அதனாலதான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபமால அருள் இந்த மாதிரியே வாழ்க்கைனா கிருபை வந்துருது உனக்கு. அந்த அம்மா கிருபையை பெற்றுத்தராங்க. அப்ப கிருபையை பெற்றுத்தரும்போது அந்த கிருபையினாலதான் நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியும். அதனாலதான் நீங்க நிறைய பாவங்களை விட முடியாது. டெம்டேஷன் ஓவர் கம் பண்றதுக்குலாம் அந்த ஜெபமாலையை பயன்படும். முழங்கால் போட்டு ஜெபமாலைமா எனக்கு உதவி செய்யுமா, இந்த போராட்டத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எந்திரிச்சோடனே போராட்டம், நைட்டு பூரா போராட்டம், இச்சையை கொடுத்துறான், நைட்டு கலையை விதைச்சிடறாமா, இந்த உதவி செய்யுங்க தாயே அப்படின்னு அம்மாட்ட மன்றாடும் போது கிருபையினால் ஓவர் கமிங் சின் பை கிரேஸ். உன்னால முடியாது, ஆனா என்ன பண்ணணும்? கிருபையினால மேற்கொள்ளணும். அதான் சொல்றாரு, நீ நியாயப்பிரமாணத்தை கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உன்னை மேற்கொள்ளாது. சொல்யூஷன் சொல்லிட்டாரு. ஆவியானவரை கூப்பிடு, உன்னை தாழ்த்து, அடுத்து என்ன பண்ணணும்? கிருபைக்கு ஒப்பு கொடு. யூ ஹேவ் டு ஓவர் கம் த சின் பை கிரேஸ். அதுக்கு தான் கிருபை. இன்னைக்கு இந்த பாவத்தை ஓவர் கம் பண்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தர்றாரு. சரிங்களா? அப்புறம் உங்க ஆயுதங்கள், உங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாக உங்கள் அவயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்போ உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அப்ப நீங்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது முழங்கால் ஜெபமாலை சொல்லி ஆண்டவரை துதிச்சு அந்நிய பாஷையில பேசி அப்படி துதிக்கும் பொழுது கிருபையை பெற்றுக்கொள்றீங்க. சோ அப்ப கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 12:9 சொல்றது, என் கிருபை உனக்கு போதும், கவலைப்படாதராமான. பாவத்தை மேற்கொள்ள முடியலன்னு கவலைப்படாத.
என் கிருபை உனக்கு போதும், நான் உனக்கு உதவி செய்யறேன். அப்ப இவர் உதவி செய்ய ரெடியா இருக்காரு, இரக்கமுள்ளவரா இருக்காரு, கிருபை உள்ளவரா இருக்கிறாரு. அந்த கிருபையை பெற்றுதல் ஒரு அருமையான ஒரு தாயை நமக்கு தந்திருக்காரு சிலுவை அடியில. ஏதோ ஒன்று தாயின் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த தாயை பற்றி பிடித்துக் கொள்வோம், பாவத்தை மேற்கொண்டு விடலாம். அது போராடதான் செய்யுது, ஒரு போராட்டம் தான், அது இல்லைன்னு சொல்லல, போராட்டம் தான். இட்ஸ் a பேட்டில் தான். ஆனா இந்த பேட்டில்ல நம்மளை ஜெயிக்க வச்ச ஆண்டவர் இருக்கிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி, என் கிருபை உனக்கு போதுண்டா, கலங்காத, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த அதிகாலை வேலை என் கிருபை உனக்கு போதும், என் கிருபையை பற்றிக்கொள், கிருபாசனை தேடி வா, தேடி வா, நற்கரணிக்கும்படி உட்காரு, கிருபையை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கிருபையை பெற்றுக்கொள். அடுத்த வசனம், கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்ப நம்ம நம்மளை தாழ்த்துறோம், ஜெபத்துல தாழ்த்துறோம், இன்னும் அந்த கிறிஸ்துவனோட கூட நம்ம சிலுவையில் அறையப்படலை இன்னும். சரிங்களா? அந்த ப்ராசஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம புதிய மனிதனாய் உண்டாயிட்டோம், ஆனா இன்னும் பூரண மனிதனாய் நாம இன்னும் உண்டாகல, பெர்ஃபெக்ட் மேனா வரல இன்னும். அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. புதிய மனிதன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அடுத்த கான்செப்ட் என்னன்னா பூரண மனிதன். பூரண மனிதன், பூரண மனிதன் இன்னும் மாறல, இன்னும் நம்ம வளர்ந்து பெரிய ஆள் ஆகலை இன்னும். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும், ஒருத்தரும் ஒரு ஆவிக்குரிய ஸ்டேஜ்ல இருக்கிறோம். சரிங்களா? அப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, அவர் ஹையர் ஸ்டேட் போயிட்டாரு. அதனால சொல்றாரு, நான் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்றார். நான் ஓல்டு மேன் என்ன பண்ணிட்டேன், காலி பண்ணிட்டேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன் அப்படின்றாரு. சிலுவையில் அரைஞ்சிட்டேன், கிறிஸ்துவனுடைய ஆயினும் பிழைத்திருக்கிறேன். யார் பிழைத்திருக்கிறா? இந்த நியூ மேன் பிழைச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவில உடனே சிலுவையில் அரைஞ்சிட்டேன். யார் அரைஞ்சிட்டேன்? ஓல்டு மேன் அரைஞ்சிட்டேன், பழைய மனிதனை நான் அரைஞ்சிட்டேன். ஆனா நான் பிழைச்சிருக்கேன். எப்படி பிழைச்சிருக்கிறேன்? புதிய மனிதனாக, புதிய படைப்பாக நான் உயிரோடு இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கு. அப்ப கிறிஸ்துவ ஆடை அடைஞ்சிட்டாரு, ஓல்டு மேனை கலைஞ்சிட்டாரு. இந்த பூமியில இருக்கும் போதே அவர் அதை மேற்கொண்டுட்டாரு. அதனால எழுதுறாரு, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்தினால்தான் பிழைக்க முடியும். சரிங்களா? அதான் சொல்றாரு, நீ அவருடைய கிருபையை நம்பி, அவர் இரக்கத்தை நம்பி, ஆண்டவரே இந்த ஓல்டு மேன், அந்த பழைய மனுஷனை நான் வந்து காலி பண்ண ஆண்டவரே, அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும் ஆண்டவரே, அந்த பழைய மனுஷனுடைய சுவாபங்களை சிலுவையில் அறையணும். பழைய மனுஷனா நீங்க வந்து போய் பழைய மனுஷன் சிலுவையில், பழைய மனுஷன் எப்படி கோவப்படுவான், பழைய மனுஷன் இச்சையை தேடுவான், ஆபாசப்படம் பார்ப்பான் பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் என்னெல்லாம் செய்வான்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப என்னெல்லாம் செய்வான், அந்த சுவாபத்தெல்லாம் என்ன பண்ணுவோம், நீங்க சிலுவையில் அறையணும். இன்னைக்கு என்ன சுவாபத்தை நான் சிலுவையில் அறையணும் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் சொல்லுவார், டேய் இந்த பிரச்சனை இந்த சிலுவையில் அறையடா அப்படின்னு. ஏன்னா நம்ம திராடிக்கு மேலெல்லாம் கேட்க மாட்டாரு. சரிங்களா? அப்ப இன்னைக்கு எதை ஆண்டவரை நான் சிலுவையில் அறையணும், எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரை, எனக்கு உதவி செய்ய ஆண்டவர், இந்த இச்சையை சிலுவையில் அறடா அப்படின்னு ஒரு ஆண்டவர். அப்ப அந்த ஓல்டு மேனை நீங்க சிலுவையில் அறையணும், ஆணி வச்சு அறையணும். சரிங்களா? அப்ப நான் மாம்சத்தில் பிழைக்கிறேன். அப்ப நீங்க இப்ப நான் மாம்சம் அப்ப சிலுவையில் அரைஞ்சிட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம், நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது எனில் அன்பு கொண்டு எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசனால் பிழைத்திருக்கிறேன். ஐ எம் குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். இது வந்து ஒரு ப்ராசஸ், டெய்லி நடக்கணும். சரிங்களா? சிலுவையில் அறையப்படுகிற அந்த ப்ராசஸ் வந்து டெய்லி நடக்கணும். அந்த ஓல்டு மேனை டெய்லி நீங்க சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் அவயங்களை முன்னாடி பார்த்ததான், உங்கள் அவயங்களை நீதியின் அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அவயங்களை முன்னாடி எப்படி ஒப்பு கொடுத்தீங்க, அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்பு கொடுத்திருந்தீங்க. இந்த அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் ஒப்பு கொடுத்த, அடிமையாய் ஒப்பு கொடுத்த இந்த சரீரத்தை என்ன பண்ணுங்களாம், நீதியின் அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள், நீதியின் அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் பவுல் சொல்றார். ரோமர் 6:16. சரிங்களா? உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். மாம்சத்தில் பலவீனமா தான் இருக்கீங்க. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதியின் அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, நீதியின் அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீதியின் அடிமைகளாக என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அடுத்து என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அதான் சொல்றாரு. அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:14 வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆமென். இப்ப நம்ம ஆவிக்குள்ள பிறந்தோம், நம்ம பேப்டிசம் ஆகிட்டோம், இன்னும் நம்ம காலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சரிங்களா? இப்ப 40 வயசு ஆயிடுச்சுன்னா என்னன்னா, நம்முடைய காலத்துல இப்ப நான் 60 வயசு வாழணும்னா 1 வருஷம் குறைஞ்சிருச்சு அப்படிதான் சொல்லணும். எல்லாம் புது பிறப்பு வந்துருச்சு, பர்த்டே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எப்படி கணக்கு பண்ணோம்னா, காலத்தை என்னும் அறிவை எனக்கு தாங்காண்டவரே, எனக்கு வாழ்க்கையில 1 வருஷம் குறைஞ்சிருச்சு. இப்ப 60 வயசுனா இப்ப எனக்கு லைஃப் டைம்ல 1 இயர் ஓவர் முடிஞ்சு போச்சு. அப்ப ரட்சிப்பு சமயமா இருந்ததை விட இப்ப இன்னும் அதிக சமயமா இருக்கு. அதனால வேகமா ஓடணும். நம்ம சால்வேஷன் இஸ் நியரர் as we progress. சால்வேஷன் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. சால்வேஷன் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? கிறிஸ்து அப்ப என்ன பண்ணணும், கிறிஸ்துவை நீங்க தரித்துக் கொள்ளணும்.
இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று, அந்தகாரத்தின் கிரியைகள் நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்வோம். அதாவது என்னன்னா, அந்த எபேசியர்ல சொல்லப்படுகிற ஆயுதங்கள் ஆண்டவருடைய போர்வாளை ஏந்திக் கொள்வோம். சரிங்களா? அவருடைய இடைக்கச்சை, உண்மை என்னும் இடைக்கச்சையை கட்டிக்கொள்வோம். தலைக்கவசம், மீட்பு என்னும் தலைக்கவசத்தை அணிந்து கொள்வோம். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து. இப்ப இந்த இன்னர் மேன் இருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ மேனுக்கு என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் நல்லா பெருசானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, இதெல்லாம் போட்டு விடுவார், ஆயுதங்கள் எல்லாம் போட்டு விடுவார். அப்பதான் இவன் போர் புரிய முடியும். இப்போதைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர், சின்ன ஆவிக்குள்ள புதுசா வந்திருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போர் இருக்கும். அந்த உள்ளான மனிதன் வளர 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 என்ன பண்ணுவான்னா, இவன் அடுத்தவன்ட்ட இருக்கிற ஓல்டு மேனை காலி பண்ண ஆரம்பிப்பான். அந்த வல்லமை ஆண்டவர் கொடுப்பாரு. இப்ப பிரேயருக்கு வர்றான்னா, பிரேயருக்கு வர ஓல்டு மேனை பூரா காலி பண்ண முடியும், அந்த வல்லமை ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப அவன் ஒளியின் ஆயுதங்களே அப்ப அவன் தரித்திருந்தாதான் இந்த செய்ய முடியும். இதான் ஊழியத்தில் நடக்குது. ஊழியத்தில் என்ன நடக்குன்னா, அப்ப என்னோட இன்னர் மேனை என்னோட ஓல்டு மேனை முதல்ல காலி பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட். அதான் பவுல் சொல்றாரு, மத்தவனுக்கு போதிக்கிற நான் தானே அவமாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஓல்டு மேனை கீழ்படுத்திக்கிட்டே வராரு அவர். அதனாலதான் அவரோட ஊழியம் செய்ய முடியுது. அப்ப நீங்களும் உங்களுடைய ஓல்டு மேனை கீழ்படுத்தினாதான் உங்களால ஊழியம் செய்ய முடியும். அப்ப அந்த ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப 8வது அந்த 13வது அதிகாரம் 13வது வசனம், ரோமர் 13:13 என்ன சொல்கிறது என்றால், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களே நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவும். அப்ப களியாட்டம், வெறி இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். காம விகாரம், வேசித்தனம், வாக்குவாதம், பொறாமை, தேவையில்லாத வாக்குவாதம் பண்றது, பொறாமையினால் நிறைந்திருக்கு. இதெல்லாத்தையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, இதெல்லாம் பழைய மனுஷனுடைய சாபங்கள். இந்த பழைய மனுஷனுடைய சாபங்களை பூரா அந்த களியாட்டத்தை சிலுவையில் அறையிறாண்டவரை, இந்த வெறியை சிலுவையில் அறையிறாண்டவரை, உண்மை தேடாம அந்த உலகத்தை தேடுற அந்த வெறியை சிலுவையில் அறையிறாண்டவரை, என்னுடைய என்கிட்ட இருக்கிற வேசித்தனத்தை ஆண்டவர், இச்சையின் ஆவிகளை சிலுவையில் அறையிறாண்டு, என்கிட்ட அந்த காம விகாரத்தை சிலுவையில் அறையிறாண்டவர். ஒப்பு கொடுங்க. கரெக்டா ஆண்டவர் பேசுவார் உங்ககிட்ட. என்கிட்ட இருக்கிற தேவையெல்லாம் வாக்குவாதம் பண்ணியே நேரத்தை வீராக்க. ஒரு சில வீடியோ போட வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பான் அவன். இந்த இதே வீடியோ போட்டே காலத்தை கழிச்சிடான். இன்னர் மேன் எங்க இருக்கானே தெரியல. பாவம் எங்கேயாவது போறோம், படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. இப்போ வாக்குவாதம் பண்ணி பொறாம பண்ணி இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுறது. வாழ்க்கையை ஓட்ட அப்புறம் இன்னர் மேன் என்ன பாவம், புதிய மனுஷன் படுத்துருவார், பழைய மனுஷன் மேல வந்துடுவார். சரிங்களா? பகலிலே நடக்கிறவர்களை போய் சீராய் நடக்கணும். துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அதிகார ஆண்டவரை நீங்கள் தரித்து, ஆண்டவரே உண்மை ஆடையா நான் போட்டுக்கணும், ஆண்டவரே உண்மை ஆடையா நான் போட்டுக்கணும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவர் துர் இச்சைகளை நான் தவிர்த்து என் உடலில் அதை அகற்றி உண்மை நான் தரித்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க, ஆண்டவரே. அடுத்த ஸ்லைடு வாங்க. அடுத்த ஸ்லைடு, புதிய மனிதன் முழுமையான பூரண மனிதன் ஆக வேண்டும். இதுதான் அடுத்து. சரிங்களா? 1 கொரிந்தியர் 3:1-3 என்ன சொல்லுதுன்னா, மேலும் சகோதரே நான் உங்களுக்கு ஆவிக்குறியில் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் ஆயிடுச்சு. நீங்க இன்னர் மேன் இல்ல, உங்ககிட்ட சரியா இல்ல, நீங்க ஓல்டு மேன் தான் இருக்கிறான் அப்படின்னு பேசுறாரு ஆவியானவர். இது ஆவியை பெற்ற சபைக்கு தான் பேசுறாரு. 1 கொரிந்தியர் ஆவியை பெற்ற சபை தான். அந்நிய வரங்கள் 12 வரங்களை பத்தி இங்க தான் பேசுறாரு அவர், கொரிந்தியர் சபைக்கு தான் பேசுறாரு. ஆனாலும் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களை ஆவிக்குரியனால பேச முடியல, ஏன்னா நீங்க மாம்சத்துக்குரியலா இருக்கீங்க. ஏன்னு சொல்றாரு கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த வசனம் இங்க போடல, சொல்றேன். உங்களுக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 3 வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கீங்க. அப்ப அந்த இன்னர் மேன் எப்படி இருக்காராம்? குழந்தை மாதிரி இருக்காரு. அவர் வளர்க்கவே இல்லை. நம்ம அவருடைய குழந்தை மாதிரியே இருக்காரு. ஆளுதான் வளர்ந்துருக்கமே வெளியே தான் சொன்னேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணுன்ற மாதிரி ஆளும் வளரணும், உன்னுடைய உள்ளான மனிதனும் வளரணும். ஆளு மட்டும் வளர்ந்துருப்பா, அப்படி உள்ளான மனிதன் குழந்தை மாதிரி தவழ்ந்துட்டு இருப்பா. அப்படி நான் குழந்தை மாதிரியே இருக்கேன்னா நீ புறாக்களை போல கபடற்றாலும் பாம்புகளை போல வேகம் இல்லாம மாறணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வேகம்ல மாறணும். அப்பதான் நீ சாத்தானை ஜெயிக்க முடியும். அப்ப நான் ஆவிக்குள்ள குழந்தையாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீ வளரணும். அதுக்குதான் இந்த பிரேயர் நடத்துறோம், ஆண்டோடைய வசனங்களை கொடுக்குறோம். இப்ப கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களாய் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை கொடுத்தேன், இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குள்ளாய் இருக்கு அப்படின்னா எப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஏன் இந்த பலன் இல்லை அப்படின்னு சொல்றாரு கவனிங்க. ஏன் இந்த பலன் இல்லைன்னு சொல்றாரு கவனிங்க. ஏன் இந்த பலன் இல்லைன்னா என்ன இருக்கா நம்ம கிட்ட? பொறாம இருக்கு. அடுத்த வளர்ந்துட்டா பொறாம, இது உலகபூர்வமான பொறாம, ஆவிக்குரிய பொறாம, ரெண்டுமே வந்துருது. வாக்குவாதம், தேவையெல்லாம் வாக்குவாதம் பண்றது. இப்ப மாதா இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் வாக்குவாதம் தேவையில்லை. இதெல்லாம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நம்ம வாக்குவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். அவனுக்குரிய விசுவாசம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வச்சு நீ ஓடிக்கிட்டே இரு. பேதங்கள், சரிங்களா? சோ அப்ப என்வியிங், ஸ்ட்ரைஃப், டிவிஷன்ஸ். என்ன சொல்லுவான்னா ப்ராட்டஸ்டன்ட் சரியில்லைன்னு, ப்ராட்டஸ்டன்ட் சொல்லுவானா கேத்தலிக் சரியில்லைன்னு. அவ மொத்தத்தில் 2 பேரும் சரியில்லாமலே இருப்பாங்க. என்னைக்குமே வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க. சரி, என்ன வாழ்க்கையில முன்னேற வழியை பாரு, உனக்கு ஏசு வச்சுட்டு வா, நமக்கு 2 பேரும் கொடுக்கப்பட்டிருக்காங்க, பிடிச்சிட்டு வருவோம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமே நடக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்ல. அப்ப என்ன சொல்ற, அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தன் நான் அப்போலோடவன், நான் பவுலோடவன், பிரிவினை.
இந்த பிரிவினைகள் உண்டாக்குறது யாருன்னா அந்த பக்தர் கூட்டம் தான். அடிக்கடி நான் சொல்லுவேன். அதாவது பிரிவினைகள் உண்டாக்கிடுவான், ஊழியருக்குள்ளேயே டிவிஷன்ஸ் உண்டாக்கிடுவான். உங்ககிட்ட நீங்க பேசுனதான் சூப்பரா இருந்துச்சு பிரதர், அவரு கொஞ்சம் பரவாயில்லாம தான் பேசினாரு அப்படின்னு உடனே அவரு பாவம் அவரு மேல ஏறிடுவாரு, இவன் கீழே இறங்கிடுவான். அப்ப என்னன்னா இது ரொம்ப கவனமா இருக்கணும். இதை குறித்து குழந்தையாவே இருக்கிறான், கார்னலா இருக்கிறான், டிவிஷன்ஸ் உண்டாக்கிடுவான். சபையில் திருச்சபையில டிவிஷன்ஸ் உண்டாக்கிடுவான். சரிங்களா? பேதங்கள். ஏன்னா நான் பவுலுடையவன், நான் அப்போலோடையவன். நீ பவுலுடைய அப்பனும் இல்ல, நீ யாருடைய? நீ கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்து தேவனுடையவர், நீ கிறிஸ்துவனுடையவன், நீ கிறிஸ்துவின் ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டவன், நீ கிறிஸ்துக்குள் வளரும்படி அழைக்கப்பட்டவன், ஒரு புதிய மனிதனாக நீ வளரும்படி அழைக்கப்பட்டவன். குழந்தையாவே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அப்படி வளரணும், ஆவிக்குரிய உணவை பெற்றுக்கொள்ளணும், குழந்தைக்குரியவைகளை விட்டுவிட வேண்டும், நீ பூரண மனிதனாய் மாற. புதிய மனிதன் வந்துட்டு அப்படி ஆவி பெறும்போது நீ புதிய மனிதனா மாறிட்டு ஆண்டவர் ஆவிக்குள்ள அன்னை மரியாள் வழியாக உன்னை பெற்றுட்டாங்க. இன்னும் நீ பூரண மனிதன் ஆகல, பூரணமாகும்படி நாம் கடந்து போவோம் என்று ஆண்டவர் நம்ம அழைக்கிறார் அதிகாரங்கள். அப்ப புதிய மனிதன் முழுமையாக மாற வேண்டும், பூரண மனிதனாக மாற வேண்டும். அதான் பவுல் சொல்கிறார் எபிரேயர் 6:1-3 சொல்லுவார். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்கள் எடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர் தெழுதல், நியாய தீர்ப்பு, பாவஞ்சா நரகத்துக்கு போயிருப்பா, இப்படியே நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது. அடுத்த ஸ்டெப் வரணும். இதே அஸ்திபாரம். ஆனா அஸ்திபாரம் வேணும். ஒரு சிலருக்கு அஸ்திபாரமே இல்லாம இருக்கு. அஸ்திபாரம் வேணும். அஸ்திபாரம் இல்லாதவங்களுக்கு அஸ்திபார வசனங்களை போதிக்கணும் நம்ம. அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா போதிக்க வேண்டியிருக்கு. அப்ப நித்திய நியாய தீர்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மரித்தோரின் உயிர் தெழுதல், ஞானஸ்தானம், கைகளை வைக்குதல். அப்ப இதெல்லாம் விட்டு அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. லெட் அஸ் கோ ஃபார்வர்ட். சரிங்களா? முன்னாடி போவோம். லெட் அஸ் கோ ஆன் டு பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவனுக்கு சித்தமானால் இப்படி செய்வோம், தேவனுக்கு சித்தமானால் அப்படி செய்வோம். தொடர்ந்து போவோம், ஆண்டவருக்குள்ள வளருவோம், பூரண மனிதனாய் மாறுவோம். புதிய மனிதன் என்ன மனிதனா மாறணும்? பூரண மனிதனாய் மாறணும். அதுக்கு ஒரு சில வசனங்கள் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா மகிமைக்கான துன்பங்கள், இதான் முக்கியம். இப்ப திருச்சபை வளரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல என்ன சஃபரிங்ஸ், கிறிஸ்துவின் பொருட்டு சஃபரிங்ஸ் அந்த ஸ்டேஜ்ல வரும். ஒரு ஊழியர் கூட நான் சொல்லி கொடுத்துருவார், துன்பங்களை தாங்கக்கூடிய அந்த மனப்போக்கம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா ஆவிக்குள்ள வளர்ந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அம்மாட்ட இருந்துச்சு, அந்த இருதயத்தின் வியாகுலம், துன்பத்தை தாங்கக்கூடிய அந்த வரம். சரிங்களா? இப்ப என்ன உலகத்துல என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர் சொல்ல, உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, கவலைப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், கவலைப்படாதரா. அப்ப இதெல்லாம் மகிமைக்கான, உலகத்துல வர துன்பங்கள்லாம் மகிமைக்கான துன்பங்கள். உலகத்துல நீ கண்ணீர் விடுறியா, நீ பாக்கியவான்றார் ஆண்டவர், நீ பாக்கியவான், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுறியா, நீ பாக்கியவான்றார், உனக்கு பரலோக ராஜ்யம்டா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உனக்கு வா, சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறாரு. இப்ப மகிமைக்கான துன்பங்கள், சஃபரிங்ஸ் டு க்ளோரி. அதனால துன்பங்கள் வரும்போது அதை என்னவா மாத்தணும், நீங்க மகிமையா மாத்துங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆவியானவர் இருந்தா அதை செய்வார். துன்பங்களை வீணாக்காதீர்கள், ஃபாதர் கூட சொல்வார். துன்பங்களை வீணாக்காதீங்க, துன்பங்களை பரிகாரம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அந்த துன்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். துன்பம் வருதுன்னு கவலைப்படாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப நம்ம இந்த உலகத்துல வர துன்பம்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். அதெல்லாம் நம்ம மகிமை கொண்டு போகக்கூடிய ஒரு டூல் அப்படி நீங்க எடுத்துக்கணும். நன்றி ஆண்டவர், இந்த உலகத்துல இந்த துன்பத்தை கொடுத்ததா நன்றி ஆண்டவர். அநேக புனிதெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு துன்பம் கொடுங்க ஆண்டவர்ன்றாங்க. நம்ம அப்படி ஜெபிக்க முடியாது. ஆனாலும் அந்த மனப்பக்குவத்தை கொண்டு உள்ளவனாக நீ மாற வேண்டும். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற துன்பங்கள், அதாவது 2 விதமான துன்பங்கள் இருக்கு. பாவம் பண்ணி வர துன்பம் இருக்கு, கிறிஸ்துவ நிமித்தம் வர துன்பங்கள் இருக்கு. அப்ப கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீ அறிவிக்கும்படியாக நீ போற அந்த தேவபக்தியின் ரகசியத்தை, நம்ம சொன்ன மாதிரி 1 தீமோத்தேயு 3:16 தேவபக்தியின் ரகசியத்தை ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், உனக்காக ரத்தம் செஞ்ச இந்த தேவபக்தியின் ரகசியத்தை நீ சொல்ல போற. அங்க உனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதெல்லாம் உனக்கு கிரெடிட், பூமியில கிரெடிட், உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். சரிங்களா? அப்ப அந்த உள்ளான மனிதன் என்ன ஸ்ட்ரென்தன், அப்ப உள்ளான மனிதன் நீ ஸ்ட்ரென்தன் மட்டும் தான் போகணும். அப்ப ஊழியத்துக்கு போகும்போது உள்ளான மனிதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லாம் ஊழியம் பண்ண முடியாது. சரிங்களா? மற்றவன்ட்ட இருக்கிற ஓல்டு மேன் உனக்கு காலி பண்ணிடுவான். ஒவ்வொருத்தருடையும் இந்த ஓல்டு மேன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பழைய ஆதாம் இருக்கான்ல, அப்ப ஒரு 4 பழைய ஆதாம் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அதிகாலை வேலை நம்ம அழைக்கிறாரு. தன் ஜீவனை ரட்சிக்க வரும்னு அதை இழந்து போவான், நிமித்தமாக ஜீவனை இழந்து போவான், அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாமி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினார், அவனுக்கு என்ன பயன்? ஆன்மாவை இழந்துட்டு அவனுக்கு என்ன பயன் அப்படின்றார் ஆண்டவர். அப்ப அந்த ஆன்மாவை, அந்த உள்ளான மனிதனை நாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும்படி நாம் ஓடுவோம். ஆண்டவர் அவளை அதிகாலை அழைக்கிறார். அதுக்கு ஒரு முக்கியமான டூல் என்ன, மகிமைக்கான துன்பங்கள். துன்பங்களை மகிமையை மாத்துங்கன்னு ஆண்டவர் சொல்றார். மகிமைக்கான துன்பங்கள் ரோமர் 12:1-2 அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுங்க. முழங்கால் நின்று கை தூக்குங்க,
காலைல எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுறது கஷ்டமா தான் இருக்கும். முழங்கால் நில்லு. அப்பதான் பழைய மனுஷனை காலி பண்ண முடியும். எல்லாம் அவன் எந்திரிச்சிருவான். அவன் எந்திரிச்சு அவன் தான் ஆளுகை செஞ்சுட்டு இருப்பான் இன்னைக்கு. அப்போ உங்க சரீரங்களை கைகளை முழங்கால் போடும், கையை தூக்குங்க, ஜீவ பலியை ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க, ஆண்டோட இறக்கத்துக்காக கெஞ்சுங்க. சொல்ல தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இறக்கம் உள்ளவர்ப்பா, அவர் கிருபையில் ஒருப்பா. இதான் ஆராதனை. போய் டான்ஸ் போட்டு பாட்டு லைட் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறதுலாம் ஆராதனை கிடையாது. கையை தூக்கி ஜெபி, முழங்கால போடு, பாவியாகி என் மேல் கிருபை யாருன்னு சொல்லு. இதே ஆராதனை தான். ஜமாலே ஒரு ஆராதனை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்ப பிரதரன், பை த மர்சிஸ் ஆஃப் காட் உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்றேன். கெஞ்சி கேட்கிறேன், அபிஷேக்னா கெஞ்சி கேட்கிறேன். என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. பெருசா நீ ஒன்றும் செய்ய வேண்டிய, முழங்கால் போட்டு கை தூக்கு, அவ்வளவுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. அவர் எப்படி சிலுவையில கை தூக்கி ஜெபிச்சாரோ அது போல நீ முழங்கால போடு, ஜெபமால சொல்லு. நீ இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியுமான பரிபூரண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நீ டிசைன் பண்ணணும். அப்ப பூரண மனுஷனாலதான் டிசைன் பண்ண முடியும். நீ வந்து புதிய மனிதனா இருக்கிற அப்படின்னா, குழந்தையாவே இருக்கிறன்னா உன்னால டிசைன் பண்ண முடியாது. இது கரெக்ட் தப்பு அப்படின்னு டிசைன் பண்ண முடியாது. மாதா காட்சி விட்டாங்க அப்படின்னு ஓடி போயிருவான் முன்னாடியே. உண்மையிலேயே அங்க ஆண்டவர் இருக்கிறான்னு தெரியாது. அப்ப எங்கெல்லாம் அம்மா இருக்காங்களோ அங்கெல்லாம் வார்த்தையை கொடுப்பாங்க, அங்கெல்லாம் கிறிஸ்து வெளிப்படுவாரு. அப்ப இது நீ தெரிஞ்சாதான் அந்த புதிய மனிதன் கண்டுபிடிக்க முடியும். டிசப்ஷன். இப்ப உலகத்துல வந்து பேய் வந்து டைரக்டாலாம் உங்களை ஏமாத்த மாட்டான், வந்து பொய்யாதான் ஏமாத்து. ஏவாளை வந்து அப்படி எப்படி ஏமாத்தினான்? டிசப்ஷன் தான். நல்லது மாதிரி சொல்லிதான் ஏமாத்துவான். ஸோ அதான் டிசப்ஷன். ஸோ அதை நீ அறிந்து கொள்ளணும் அப்படின்னா உன்னுடைய புதிய மனிதன் பூரணமாகணும். அப்ப சஃபரிங்ஸை நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பூரண மனிதனாய் மாறி விடுவோம். ஸோ உங்கள் மனம் புதிதாகிறாலே மருவமாங்கள் ஆண்டவர் சொல்றார். சரிங்களா? அதான் யோபு சொல்ல பாருங்க, அவர் நீ குன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என்னுடைய வழக்குகளை அவருக்கு முன்பாக வைப்பேன்றார். ஆனா சொல்றாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் பாவம் பண்ணிட்டாலும் ஆண்டவர்கிட்ட போய் சரண்டாயிருவையா, அவரை அடிச்சாலும் பரவாயில்லையா, போய் சாத்தான்ட்ட போய் விழுந்துடக்கூடாது. அவன் கேட்டின் மகன், அவன் தூக்கிட்டு போயிடுவான் ஆளு. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் சரண்டாயிரும். ஆண்டவரே நான் சரண பாவிதாயா, ஒத்துக்கிறையா, எனக்கு உதவி செய்யுங்க. அதன் வர வந்து வர துன்பத்தை ஏத்துக்கிறேயா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஆண்டவர் தூக்கிடுவார் உங்களை. ஆமேன். அதான் யோபு சொல்றார், அவனை கொண்டு பட்டால் அவன் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப கடைசியா மகிமைக்கான துன்பங்கள் 2 கொரிந்தியர் 4:15-17 இந்த வசனத்தோட முடித்துக் கொள்வோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி. அப்ப கிருபை பெருகணும்னா கிருபையினால நீங்க என்ன பண்ணணும்? மாம்சத்தை ஜெயிக்கணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அப்ப ஜெபமால சொல்வதுமா கிருபையை பெற்றுக்கொள்றீங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதன் மூலியமாக கிருபை பெருகுமா? கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களை முழங்கால் போட்டு நன்றி போட்டு நீங்க துதிக்கும் போது, பிரைஸ் பண்ணும்போது கிரேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு கிரேஸ் கிடைக்குது. அதனாலதான் பிரைஸ் பண்றோம். நன்றி போட்டு துதிக்கிறோயா, நன்றி அப்பா, ஒன்னும் தெரியல சும்மா சொல்லுங்க நன்றி போட்டு சொல்லும் போதும் அதே பெரிய பிரேயர் தான். உங்களுக்கு கிருபை இறங்கிடும். உதடுகளின் கனிய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உதடுகள் கனியாகிய துதி பலியை ஸ்தோத்திரம். இப்ப ஒரு சில சபைகள்லாம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம ஜெபமால சொல்லிட்டே இருக்கு, அது ஒரு ஸ்தோத்திர ஜெபம் தான். அப்ப ஸ்தோத்திர பலிகள் 1000 எடுக்கிறாங்க. அப்ப கிருபினாலே கிருபை எப்படி பெருகுமா? ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெருகுமா? அப்ப இன்னைக்கு உனக்கு கிருபை பெருகும். ஏன்னா கிருபை பெருகணும், அப்பதான் பாவத்தை ஜெயிக்க முடியும், அப்பதான் உள்ளான மனுஷனை நீ ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், அவனை பலப்படுத்த முடியும், அப்பதான் அந்த பழைய மனிதன் என்ன பண்ண முடியும்? காலி பண்ண முடியும். அப்ப நீ உள்ளான மனுஷனை பலப்படுத்தினா நீ ஸ்தோத்திரம் செய்யணும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறும். அப்ப எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் பொழுது, இந்த அதிகாலை இப்ப துதிக்க போறோம் 5 minutes. அப்ப அந்த உள்ளான மனிதன் பலப்பட போறாரு, அந்த பழைய மனுஷன் காலியாக போறாரு. ஆமேன். ஆண்டவர் செய்ய போறார், ஆவியானவர் செய்ய போறார். அப்ப அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்படி. அப்ப நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனாக அழிந்தும். யாரு புறம்பான மனுஷனை? யாரு? அந்த ஓல்டு மேன் அழிச்சுக்கிட்டே வரணும். அந்த புறம்பான மனுஷனானது, அந்த ஓல்டு மேன் அழிந்தும் உள்ளான மனுஷன் என்ன ஆகுது? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். அப்ப ஆவியானவர் செய்யறாரு இந்த வேலையை, ஆவியானவர் செய்யறாரு. உள்ளான மனுஷனை புதிதாக்குங்கப்பா. அது இன்வர்ட் மேன், அதான் அந்த நியூ மேனை ரெனியூ பண்ணுங்க ஆண்டவரே, டே பை டே. அப்ப ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் அது நடக்குது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இன்னைக்கு கொஞ்சம் புதிதாக்கப்படுது, திருப்பி நாளைக்கு கொஞ்சம் புதிதாக்கப்படுகிறது. அப்படியே அந்த மனிதன் வளர்ந்துகிட்டே வராது. அப்ப அந்த பூரணத்தை நோக்கி நாம செல்கிறோம். அப்படிதான் அந்த ப்ராசஸ்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொருத்தரும் அந்த நியூ மேன்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம். அப்ப அந்த சேர்ந்து கம்யூனிட்டி பிரேயர், அப்ப தனி ஜெபம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால அதெல்லாம் கவனமா நீங்க அட்டன் பண்ணணும். மேலும் காணப்படுவீர்கள் அல்ல, காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். அப்ப இந்த ஃபைட் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த டக் ஆஃப் வார், கவலைப்படாதீங்க, அது சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரம். இது எது கொண்டு போக நம்மள? அதிகமான நித்திய கன மகிமைக்கு நமக்கு இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி, ஒரு மகிமையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் வர துன்பங்கள், கவலைகள், பாவத்தை எடுத்து போராடாத பிரச்சனைகள், இதெல்லாம் சந்தோஷமா நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஒரு மகிமை காத்திருக்கிறது, ஒரு மகிமையை நம்மை மூடுபடி காத்திருக்கிறது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
மரியே வாழ்க. அப்ப அந்த உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம கடைசியா நம்ம பார்க்கிறோம், அந்த கொலோசியர் 1:27 சொல்லப்படுகிறது, கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள்ள இருக்காரு, கவலைப்படாத. கிரைஸ்ட் இன் யூ தி ஹோப் ஆஃப் க்ளோரி. மகிமை நம்பிக்கையா அவங்ககிட்ட இருக்காரு. ரகசியம் தான் பெரிய ரகசியம். உனக்குள்ள ஆவியானவரா இருக்கிறாரு அவரு. அதனாலதான் நாங்க எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். எதுக்காக? எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி. அப்படின்னா என்னன்னா, அந்த புதிய மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனாக மாத்தணும். அதனாலதான் போதனை. எதுக்கு போதனை கொடுக்கப்படுகிறது? அந்த நியூ மேன் இருக்கான் பாருங்க, அவனை தேறினவனா மாத்தணும், அவனை பாஸ் பண்ண வைக்கணும், டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ண வைக்கணும். அதுக்குதான் ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவர் வார்த்தைகளை நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? அப்ப அவரை நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆமென். டீச் பண்ணணும். டீச்சிங் அது ஒரு ஊழியத்துல 5 விதமான ஊழியங்கள் ஒரு ஊழியம். அப்ப இந்த 5 விதமான ஊழியங்கள், அப்போஸ்தல ஊழியம், போதக ஊழியம், இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷ ஊழியம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு திருச்சபையை கட்டுது. அப்ப இந்த 5 விதமான ஊழியங்களும் செயல்படணும். எபேசியர்ல சொல்லப்பட்ட 5 விதமான ஊழியங்கள். அதுல ஒரு ஊழியம் என்னன்னா போதிக்கிற ஊழியம், டீச்சிங். இதெல்லாம் ஊழியன்றது ஆபீஸ்ன்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு ப்ராஃபஸி கொடுப்பாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா டீச் பண்ண சொல்லுவார், திடீர்னு போய் இவாஞ்சலைசேஷன் பண்ண சொல்லுவார். இப்போ நான் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க ஒரு இடத்துல போறீங்க, இங்க நீ சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்லுவார். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்றாரு? டீச் பண்ண சொல்றாரு, போதிக்கிற ஊழியம். அப்ப நமக்கு அந்த ஞானம் வேண்டும். த டீச்சிங் எவ்ரி மேன் இன் ஆல் விஸ்டம். அப்ப அந்த ஞானம் நிறைய கண்ணியை நமக்கு உதவி செய்யணும். அந்த ஞானம் நிறைந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஞானமே ஆன ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அப்ப டீச்சிங் எவ்ரி மேன் இன் ஆல் விஸ்டம், தட் எவ்ரி மேன் பெர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். நாம் பூரண மனிதனாகும்படி அப்ப இந்த டீச்சிங்லாம் நமக்கு தேவைப்படுது. அதனாலதான் நம்ம பிரேயர் எல்லாம் கண்டக்ட் பண்றோம், சரிங்களா? அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்ப போராடி பிரயாசப்படும். எப்படி போராட முடியும்? தனியா போட முடியாது, சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? கிறிஸ்து மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்காரு. கிரைஸ்ட் இன் யூ தி ஹோப் ஆஃப் க்ளோரி. அந்த மகிமை நம்பிக்கை அவர் உங்களுக்கு இருக்கார். கவலைப்படாதீங்க, நான் போராடி ஜெயிச்சிடலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசு, போற்றி இயேசு, துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உள்ளாவும் மனுஷன் பலப்படும்படி ஆண்டவரே சோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. அதிகாலை வேலையில அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ளும்படி ஆண்டவரே. அந்த பழைய மனுஷனுடைய செய்கைகளையும் சுவாபங்களையும் ஆண்டவரே நாங்கள் சிலுவையில் அறையும்படியாக அந்த அதிகாலை வேலை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா, ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். நன்றி பரிசுத்தரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே துதிங்க. ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார். லிக்கரபதுரபல ஹந்தரபல கரபசைக்கே துதிக்க மகிமை இல்லாம நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மகிமையின் ஆவி கிறிஸ்து மகிமை நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறத ஆண்டவரே. மகிமை நம்பிக்கை எங்களுக்குள் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. அந்த பழைய மனுஷனுடைய செய்களை கலைந்து போடும்படி அவனை நாங்கள் ஆண்டவரே, அவனை நாங்கள் கீழ்ப்படுத்தும்படி ஆண்டவரே, அவனை நாங்கள் கீழ்ப்படுத்தும்படி இந்த அதிகாலையில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரங்கள் நின்று மறவாதே. ஆமென். அச்சு சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கள் எங்கள் சித்தரில் எங்கள் சர்வேசரா பிதாஸ்தன் பரிசுத்தவான் பெறாலே. ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.